ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். நீங்கள் கேட்ட மாதிரி பிரதர் சிஸ்டர் கான்செப்ட் தான். சரி வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு 4 பிரதர்ஸை காட்டுறாங்க. அவங்க அந்த சைனாலேயும் ரொம்ப பெரிய பணக்கார ஃபேமிலியை சேர்ந்தவங்க. ஃபேமிலி நேம் வந்து சென் ஃபேமிலி. என்ன ஃபர்ஸ்ட் காட்டுறாங்கல்ல, இவங்க தான் ஃபர்ஸ்ட் பிரதர். சைனாவிலேயே ரொம்ப ஃபேமஸான பிஸ்னஸ்மேன். அது மட்டும் இல்லை, நம்ம ட்ராமாவோட ஹீரோ இவர் தான். நேம் வந்து சென்னு. அடுத்து இவர் அந்த நாட்டிலே ரொம்ப திறமையான ஒரு சீக்ரெட் ஏஜென்ட். ஃபைட்டிங் ஸ்கில்லாம் வேற லெவலில் இருக்கும் அண்ட் ஷூட் பண்ணுறதும் வேற லெவலில் இருக்கும். நேம் வந்து சூஜின். அடுத்து இவர் ரொம்ப ஃபேமஸான ஷெஃப். நேம் வந்து நியானு. தென் கடைசியாக இருக்கிறது இவர் தான். இவர் அந்த நாட்டிலே ரொம்ப திறமையான ரொம்ப ஃபேமஸான ஒரு ஐடல். நேம் வந்து லின்னு. இப்போ 4 பேருக்குமே ஒரு ஃபோன் கால் வருது, தங்கச்சியை கண்டுபிடிச்சிட்டோன்னு. உடனே 4 பேருமே அவங்களுக்கு இருக்கிற ரொம்ப முக்கியமான வேலையை விட்டுட்டு தங்கச்சியை பார்க்க தான் கிளம்புறாங்க. அதுவே இன்னொரு பக்கம் நம்ம டிராமாவோட ஹீரோனி தான் காட்டுறாங்க. அவ ரோட் சைட்ல கடை போட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கா. இவகிட்ட வாங்க வர கஸ்டமர் இருக்காங்களா, அவங்க கிட்ட பக்கத்துல ஒரு ஆன்டி மில்க் கடை போட்டிருக்காங்க, அதையும் சேல் பண்ண ஹெல்ப் பண்ணுவா. இந்த ஆன்டிக்கு மட்டும் இல்ல, பக்கத்துல நிறைய கடை போட்டிருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே இவ ஹெல்ப் பண்ணிருக்கா. அவங்க எல்லாருமே நிறைய ஃபுட்லாம் நம்ம ஹினிக்கிட்ட கொடுத்து தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு போறாங்க. இப்படி ஹாப்பியா போயிட்டு இருக்க அந்த சமயத்துல இவளோட புருஷனும் மாமியாருமே அங்க வராங்க. நம்ம ஹினியோட நேம் வந்து மியா, புருஷன் நேம் வந்து ஃபெங்கு. அவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்க அப்படின்னா நம்ம ஹினி கிட்ட டிவர்ஸ் வாங்க தான். அது தெரியாம நம்ம ஹினி அவங்க கிட்ட நல்லா பேசிட்டு இருக்கா. இவங்க ஒரு புது வீடு வாங்கியிருக்காங்களாமா. சோ அதுக்காக பார்ட்டிலாம் அரேஞ்ச் பண்ணியாச்சா அப்படின்னு நம்ம ஹினி கேட்பாளா. அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு, ஆனா நீலாம் வர வேண்டாம் அப்படின்னு சொல்றான். பார்த்தா ஹிரணிக்கு தெரியாமலே இவ்வளவு நாள் ஒரு செட்டப் வச்சிருக்கான். அந்த பொண்ணு இப்ப வந்துறா. அவளோட நேம் வந்து ஜியா. இவ கொஞ்சம் பணக்கார பொண்ணு, அதனாலதான் இந்த ஃபெங்கு வந்து இவ பின்னாடி சுத்திட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல, இந்த ஜியாவோட அப்பா இருக்காங்கல்ல, அவங்க தான் இந்த ஃபெங்குக்கு வைஸ் பிரசிடென்ட் வேலையை எடுத்து கொடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னா, சென் குரூப்னு ஒரு கம்பெனி உண்டு. அது ஹீரோட கம்பெனி தான். அந்த கம்பெனிக்கு கீழே நிறைய பிரான்ச் கம்பெனிலாம் உண்டு. அதுல ஏதோ ஒரு பிரான்ச்ல இவனுக்கு வைஸ் பிரசிடென்ட் வேலையை எடுத்து கொடுத்துருக்காரு அந்த ஜியாவோட அப்பா. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஹினிக்கிட்ட சொல்லிட்டு டிவர்ஸ் கேக்குறான். நம்ம ஹினிக்கா ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுல வேற ஒரு பெரிய குண்டு தூக்கி போடுறான், ஜியா வயத்துல என்னோட குழந்தை வளருதுன்னு. இதை கேட்டு நம்ம ஹினிக்கா மனசெல்லாம் கண்ணா பின்னவா வலிக்க ஆரம்பிச்சுட்டு, நம்ம மேரேஜ் பண்ணி 3 வருஷம் ஆகிட்டு, அந்த 3 வருஷத்துல உனக்கு தானே எல்லாம் சம்பாதிச்சு கொட்டுனேன், ஆனா நீ ஒரு ஹை பொசிஷனுக்கு வந்ததும் என்னைய விரட்டி அடிக்க பாக்குற பத்தியா அப்படி இவ ஃபீல் பண்ணி கேட்பாளா. நீ ஹெல்ப் பண்ணியா? நீலாம் ஒன்னும் ஹெல்ப் பண்ணல, என் பேபி ஜியா தான் ஹெல்ப் பண்ணா, அவங்க அப்பா தான் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு யாருமே கிடையாது, அப்பாவும் கிடையாது, அண்ணாவும் கிடையாது, நீ ஒரு அனாதை, உன்னை புள்ளி பண்ண கூட உன்னை காப்பாற்ற யாரும் கிடையாது அப்படின்னு சொல்ல. யார் சொன்னா? எனக்கு 4 பிரதர் உண்டு அப்படி சொல்றா. ஆக்சுவலி நம்ம இன்னும் சின்ன வயசுலேயே தொலைஞ்சிட்டா. ஆனா அவளுக்கு 4 பிரதர்ஸ் உண்டுன்னு தெரியும், பட் அவங்க எப்படி இருப்பாங்க அதெல்லாம் தெரியாது. இப்போ இந்த ஜியா இருக்கல்ல, 4 பிரதர்ஸை பத்தியும் திட்டுறா. நீனே புவரு, உன்ன மாதிரி தான் அந்த 4 பிரதர்ஸும் இருப்பாங்க, ஒன்னுத்துக்கும் ஆகாதவங்க அப்படி இப்படி சொல்லி திட்டுறா 4 பிரதர்ஸுமே. ஃபேமிலி பத்தி சொன்ன கோவரும் இல்லையா, அதனால நம்ம ஹிர்னி வந்து சமைய அடிச்சு விட்டுறா. இவன் என் ஒய்ஃப் என் குழந்தைய ஹர்ட் பண்றாள் அப்படின்னு ஹிர்னி கழுத்தை பயங்கரமா நடிச்சிட்டு இருக்கான். இவகிட்ட பேசிட்டு இருக்கிறதுலாம் டைம் வேஸ்ட். நம்ம புது வீட்டில் வேற பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்க சென் ஃபேமிலியோட 4 பிரதர்ஸ்மே இன்வைட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா அவங்க வருவாங்க. ஃபர்ஸ்ட் இவகிட்ட டிவர்ஸ் வாங்கு, நம்ம அங்க போலாம் அப்படி இவ சொல்லிட்டு இருப்பா. டிவர்ஸ் பேப்பருமே கொடுக்குறான் இவன். ஹீரோனே சொல்றா, நான் டிவர்ஸ் தந்துறேன், பட் என்னோட வீடை தந்துருங்க, அது நான் கஷ்டப்பட்டு உழைச்சு வாங்கினது அப்படின்னு எவ்வளவு தூரம் எடுத்து சொல்றா. பட் இவங்க இருக்காங்களா, இனி ரொம்பவும் புள்ளி பண்றாங்க. அவளோட கடையெல்லாம் நொறுக்கி போட்டுறாங்க. நல்லா பிறக்கும் போதே ரிச்சா பிறந்தவ, ஆனா நீ வெறும் குப்பை அப்பலாம் சொல்லி மட்டமா பேசுறா. இதுல என்னோட புருஷன் வேற மிரட்ட ஆரம்பிச்சிட்டான். என்ன பாரு, நீ மட்டும் டிவர்ஸ்ல சைன் போடலன்னு வச்சுக்கோவேன், இந்த ரோட்ல கடை போட்டிருக்கல அது போட விடாம பண்ணிடும் பாத்துக்கோ அப்படின்னு மிரட்டி சைன் வாங்கிறான். வாங்கிட்டு பழைய வீட்டுல உன்னோட திங்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் எடுத்துட்டு போயிரு அப்படி சொல்றான். ஹீரோனே கடுப்புலயே போவா. அப்படி போகும்போது அவளோட ஜெயிட் பண்ணா அதுலயே விட்டுட்டு போயிடா. உடனே இந்த ஜியா இருக்கல அதை எடுத்து வச்சுட்டு, இந்த புவர் பொண்ணு கிட்ட எப்படி இந்த எக்ஸ்பென்சிவான பெயிண்ட் வந்திருக்கும், சரி எனிவே நம்ம இதை வச்சுக்கலாம் அப்படின்னு கழுத்துல போட்டுக்கிறா. இப்போ அந்த பிளேஸ்க்கு 4 பிரதர்ஸ்மே வராங்க. ஃபர்ஸ்ட் பிரதர்ஸ் சென் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அடாப்ஷன். இப்போ நேரா 4 பேருமே வந்து ஜியாவை பார்த்து, நாங்க ஃபைனலி உன்னை கண்டுபிடிச்சிட்டோம் தங்கச்சி அப்படி சொல்றாங்க. ஏன்னா அவ கடத்துல தானே அந்த ஜெயிட் பண்ணி இருக்கு, அதை பார்த்துட்டு தான் அவங்க அப்படி சொல்றாங்க. இவளுக்குமே புரிஞ்சு போயிட்டு இவங்க 4 பேருமே என்னோட அண்ணமார்கள்னு. ஆனா இவ இவ்வளவு பெரிய பணக்கார பொண்ணா இருப்பான்னு நினைச்சு கூட பார்க்கல. சரி எனிவே அந்த லக்கு நமக்கு தான் இருக்கு, இனிமே எல்லாமே எனக்கு தான், நான் உன்னோட ஐடென்டிட்டி எடுத்துக்கிட்டே போறேன்ப்பா அப்படின்னு. ஆனா நானுமே ஃபைனலி பார்த்துட்டேன் உங்க எல்லாரையும் அப்படின்னு ஆக்டிங் போட ஆரம்பிச்சிட்டா. இந்த ஃபெங்கோட அம்மா இருக்காங்களா, டே அது மியாமியாக்கு தானே
அப்படின்னு சொல்ல ஆமாம்மா ஆனால் கம்முனி இரு அப்படின்னு இவங்களுமே பிரதர்ஸ் கிட்ட உண்மையே சொல்லல. அவ கூட சேர்ந்து ஆக்டிங் தான் போடுறாங்க. அப்போ பிரதர்ஸோ தங்கச்சி புது வீடு வாங்கியிருக்கேன்னு பாட்டிக்கெலாம் எங்களை இன்வைட் பண்ணியிருந்தா இல்லையா, அந்த பாட்டிக்கு எங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பேரை வர சொல்லி உன்னோட ஐடென்டிட்டி சொல்ல போகிறோம், அப்போதான் யாரும் உன்னை புள்ளி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹினியை பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கா. அப்பவும் ஃபெங்க போட்டுதான் திட்டுறா, அவனை போய் லவ் பண்ணிட்டோம் பாரு, உன் லவ்வுக்கு அவன் தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவ கழுத்தை தொட்டு பார்க்குறாளா. அந்த ஜேட் பண்ணிட்ட காணோம். அப்போதான் நோட் பண்ணுறா. உடனே அதை கண்டுபிடிக்க போறா. இதுவே இங்க பாட்டி நடக்கிற பிளேஸ் தான் காட்டுறாங்க. பிரதர்ஸ் 4 பேருமே நிறைய எக்ஸ்பீரியன்ஸான கிஃப்ட் எல்லாம் இந்த ஜியாக்காக கொண்டு வராங்க. அப்புறம் எல்லார்கிட்டயுமே எங்க தங்கச்சியை கண்டுபிடிச்சிட்டோம், இவதான் அப்படின்னு இன்ட்ரோ கொடுக்க போறாங்களா. கரெக்டா நம்ம ஹினி வந்துடா. என் ஜேட் பண்ணிட்டா அப்படி சொல்லி கேட்டா. இவங்க 4 பேருக்குமே சமஷாக்கு எது உனக்கியான்னு. இவ உடனே ஆக்டிங் போட ஆரம்பிச்சிட்டா. அண்ணா அவ பேச்செல்லாம் கேட்காதீங்க, அவ முன்னாடியும் அப்படிதான் என் வீட்டை பறிக்கணும்னு ட்ரை பண்ணா, அது முடியல, இப்போ உங்களையும் என்கிட்ட இருந்து பறிக்கணும்னு பாக்குறா. அப்படி சொன்னதும் நான் வீட்டை பறிக்கணும் ட்ரை பண்ணனா, நீ தாண்டி நான் கஷ்டப்பட்டு உழைச்சு வாங்கின வீட ஈஸியா என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டா. இப்போ இந்த பெண்டட் அது இருந்தாதான் என்னோட பிரதர்ஸை கண்டுபிடிக்க முடியும், அதையும் ஆட்டி போட்டு வச்சிருக்கியே அப்படி சொல்லும் போது உடனே ஃபெங்கோட அம்மாவோ இவ எங்க வீட்டு நானி பொறமை பத்தி ரொம்பவே உண்டு, அதான் கண்டபடியா பேசுற அப்படி சொல்லி சமாளிக்கிறாங்க. இனி கழுத்து பிடிச்சலாம் வெளியே தள்ள சொல்றாங்க. பிரதர்ஸ்க்கு டவுட்லாம் வந்துட்டு அதனால நில்லுங்க அப்படி சொல்லிட்டு இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தங்கன்னா எங்க தங்கச்சி ஒண்ணு ஃபேக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு ஐடியா கொடுக்குறான். என்கிட்ட ஒரு வழி இருக்கு, இந்த ஜேட் பெண்டட் வந்து சென் ஃபேமிலி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டருக்கு ஸ்பெஷலா செய்யப்பட்டது. அதுல என் தங்கச்சியோட ஒரு டிராப் ரத்த துளி அதுல பட்டா காணும், அது பிரகாசமா ஜொலிக்கும், அப்படி மட்டும் ஜொலிச்சுச்சுன்னா அதுதான் என்னோட தங்கச்சி அப்படி நம்ம ஹீரோ சொல்வானா. இவளுக்கு அள்ளி இல்ல, இப்ப மட்டும் இவங்க தங்கச்சி நம்ம இல்லைன்னு தெரிஞ்சா நம்ம ஃபேமிலி ஒன்னும் இல்லாம ஆக்கிடுவாங்க அப்படின்னு. அண்ணா என் மேல நம்பிக்கை இல்லையா, நான் தான் உங்க தங்கச்சி அப்படி சொல்வாளா. என் தங்கச்சின்னு சொல்றா, பிறகு எதுக்கு பயப்படுறா, ஒரு ட்ரப் பிளட்டை விடு அப்படி சொல்வான். ஐயோ நான் பிரெக்னண்டா இருக்கேன், இதெல்லாம் இந்த டைம்ல பண்ணக்கூடாது அப்படி இவ சொல்வாளா. ஃபெங்கோ அவனோட அம்மாவுமே ஆமா ஆமா இவ பிரெக்னண்டா இருக்கா, பிளட் எல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, கண்டிப்பா ஜியாத உங்க தங்கச்சி அப்படி சொல்வாங்க. ஹீரோனியும் அவ பண்ணலன்னா பரவாயில்ல நான் பண்றேன் அப்படின்னு கத்திய வச்சு வெட்டி அந்த பெண்டன் மேல அந்த ரத்த துளியை விடுறாளா. அது பிரகாசமா ஜொலிக்குது. அவங்களுக்கு தெரிஞ்சு போயிட்டு ஹீரோன் தான் தன்னோட தங்கச்சின்னு. உடனே பாசமலர்லாம் பொழிஞ்சிட்டு இருக்க இவங்க 3 பேருக்குமே பயம் கொடுத்துது. ஐயோ நம்மள ஏதாட்டும் பண்ணிடுவாங்களே அப்படின்னு. இனிமே உன்னை யாரையும் புள்ளி பண்ண விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேருமே உனக்கு பிரச்சனை கொடுத்தாங்க இல்லையா, அவங்கள என்ன பண்ணலாம் அப்படி சொல்லி கேட்பாங்க. இவன் என் ஃபீலிங்கை மதிச்சதே கிடையாது, இந்த பொம்பளை என்ன எப்போதும் புள்ளி பண்ணிட்டு தான் இருந்துச்சு, இவங்களை பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு, என் வீடை தந்துருங்க அப்படி சொல்ல இவங்க 2 பேருமே ஹினிக்கிட்ட இந்த ஜியா தான் அப்படிலாம் ஐடியா கொடுத்தா, இந்த வீடு இருக்கலாம் அதை கூட அவன் நேமுக்கு மாத்திட்டா, அது மட்டும் இல்ல என்ன ஃபோர்ஸ் பண்ணி உனக்கு டிவைஸ் பண்ண வச்சதே அவதான் அப்படின்னு எல்லா பழியும் தூக்கி அவன் மேல போடுறான். இந்த அம்மாவுமே ஆமா ஆமா அவதான் என் பிள்ளைய செரிஸ் பண்ணா, நீ தப்பா எடுத்துக்கிடாத அப்படி சொல்றாங்க. ஜியாக்கு வருது பாருங்க கோவம். டே நீலாம் மனுஷனடா, என் அப்பா சென் குரூப்ல நல்ல பொசிஷன்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சுதான் என் பின்னால நீயே சுத்தி சுத்தி வந்தா, இந்த வீடை கூட என் நேமுக்கு நீ தான் மாத்தி தந்தா, இப்ப அப்படியே கதையை மாத்தி சொல்றா அப்படி இவ கேட்பாளா. இவன் அவளை போட்டு அரைஞ்சிட்டு எனக்கு ஹீரோனி மேல மட்டும் தான் ஃபீலிங் இருக்குது அப்படி சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோனியா பதிலுக்கு அரைஞ்சு விட்டுட்டு நல்லா திட்டி விடுவா. அண்ணாக்கெல்லாம் இவனை பத்தி இப்பதானே தெரியுது, அதனால செகண்ட் பிரதர் இருக்காங்களா என் தங்கச்சி ஹேட் பண்ணியிருக்கா அப்படின்னு சமயம் அடிச்சு விட்டுறாரு. ஆனா இவன் அந்த டிவைஸ் பேப்பரை கிழிச்சு போட்டுட்டு இந்த வீடு உனக்கு தான், என்ன மன்னிச்சிரு, நம்ம டிவைஸ் எல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்ல. அப்போ உன் குழந்தை அவ வயிற்றுல வளருது, அதை என்ன பண்ண, அதை நாளைக்கு அபார்ஷன் பண்ணிடலாம் அப்படி சொல்றான். ஜியால சமய வெறியாகிறா, உன்ன மாதிரி பச்சந்திய பார்த்ததே கிடையாது, நல்ல நேரத்துக்கு நேரம் மாறுறா அப்படின்னு இவ சொல்லி திட்டிட்டு இருப்பாளா. அவன் உடனே என் குழந்தை என் ஒய்ஃப் மியா மியா வயிற்றுல மட்டும் தான் வளரணும், உன் வயிற்றுல எல்லாம் வளரக்கூடாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹினிக்கிட்ட இப்ப என்ன மன்னிச்சிட்டியா அப்படி சொல்லி கேட்டா, நான் கண்டிப்பா மன்னிக்க மாட்டேன், உன்னோட குழந்தைய நீ இந்த மாதிரி ட்ரீட் பண்றா, உன்னால எப்படி மன்னிக்கிறது, உன்னெல்லாம் பார்க்க அருவருப்பா இருக்குதுன்னு சொன்னதும் இவன் ஹீரோனியை போட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டான். உடனே செகண்ட் பிரதர் இருக்காங்களா அவனை போட்டு சமயம் அடிச்சு விட்டுறாங்க. ஹீரோனி தான் அண்ணா போதும் நம்ம பிறகு பார்த்துக்கலாம் இவனை, இப்போ வீட்டுக்கு போகலாம் அப்படி சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு போயிடறான். அங்கிருந்து இவனை பார்த்தீங்கன்னா ஹீரோனி தான் கிடைக்கல, இவளாட்டு நம்ம கூட வச்சுக்கலாம் அப்படின்னு அவகிட்ட போய் நல்ல விதமா பேசி வயிறு வலிக்குதா பேபி ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு போறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனியை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாச்சு. பிரதர்ஸ்லாம் கேட்குறாங்க அவனையே ஈஸியாக மன்னிச்சு விட்டா, அவன் உன்னை எப்படிலாம்
தான் புள்ளி பண்ணியிருக்கான், நீ ஈஸியாக விட்டுட்டா. அவனை ஏதாவது பண்ணுன்னா சொல்லு, நான் முடிச்சு கட்டிடுறேன் அப்படின்னு செகண்ட் பிரதர் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படியே ஒவ்வொருத்தரும் ஆமாம் ஆமாம் எங்ககிட்ட சொல்லு, அவனை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ அந்த ஜியோட அப்பா வந்து என் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்கள ஃபயர் பண்ணிடுவோம் அப்படி சொல்லலாம். அடா அண்ணா அதெல்லாம் வேண்டாம், அவங்கள நானே ரிவெஞ்ச் எடுத்துக்கிறேன். அப்புறம் அவனை ஒன்றும் நான் மன்னிச்செல்லாம் விடலை, நீங்கள் அந்த இடத்துல வச்சு சண்டை போட்டிங்கன்னா நம்ம குடும்பத்துக்கு தான் கெட்ட பேர் வரும், அதான் எந்த சண்டையும் வேண்டான்னு கூப்பிட்டு வந்துட்டேன், கவலைப்படாதீங்க, எனக்கு தொல்லை கொடுத்தவங்களே நானே ரிவெஞ்ச் எடுப்பேன் அப்படி சொல்வாளா. சரி ஓகே தங்கச்சி, எந்த ஹெல்ப்னாலும் என்கிட்ட கேட்டுக்கோ, எப்போதும் நாங்கள் உனக்கு சப்போர்ட்டாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இருக்கான்ல, நம்ம கம்பெனியோட பிரான்ச்சில் உனக்கு ஒரு சிஓ பொசிஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், நீ அங்கே போய் ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்ல இவனும் ஓகே சொல்லிட்டு அடுத்த நாள் கம்பெனி போகிறதுக்காக கிளம்பி வராளா. அப்போ பிரதர்ஸ் 4 பேருமே நான் தான் கொண்டு விடுவேன்ப்பா கம்பெனிக்கு அப்படின்னு மாற்றி மாற்றி சண்டை பிடிக்கிறாங்க. இதில் 4th பிரதர் வேற, நான் தான் தங்கச்சி கொண்டு விடுவேன், 2 பேருக்குமே சிமிலர் ஏஜ், ஸோ நாங்கள் நிறைய டாபிக்ஸ்லாம் காமனாக பேசிட்டு போவோம் அப்படிலாம் சொல்கிறானா. ஆஹா நான் தான் கொண்டு விடுவேங்கிறான் நம்ம ஹீரோ. யாரும் தேவையில்லை, நான் என் ஐடென்டிட்டியை இப்போதைக்கு ரிவீல் பண்ண வேண்டாம்னு நினச்சிட்டேன் அப்படி நம்ம ஹினி சொல்லும் போது பிரதர்ஸ்லாம் பார்த்துடுறாங்க. என்ன சொல்கிறா, பப்ளிக்காக மட்டும் அனௌன்ஸ் பண்ணலன்னா எல்லாரும் ஒன்று புள்ளி பண்ணுவாங்களே, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னா, இப்போ நான் கம்பெனியில் ஒர்க் பண்ண போகிறேன், இந்த ஐடென்டிட்டி மட்டும் அங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக என்கிட்ட நார்மலாக சகஜமாக பழக மாட்டாங்க, ஸோ கொஞ்ச நாள் போகட்டும், கம்பெனியில் நானுமே நிறைய பேரை பற்றி தெரிஞ்சுக்கலாம்ல அப்படி நம்ம ஹினி சொல்லும்போது ஆமாம் ஆமாம் நீ சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படி நம்ம ஹீரோ சொல்லுவான். ஆனால் நேற்று பார்ட்டியில் நிறைய கெஸ்ட் எல்லாம் கூப்பிட்டோம்ல, அவங்களுக்குலாம் ஹீரோன் தான் நம்ம தங்கச்சின்னு தெரியும், இப்போ அந்த நியூஸ் தீயா பரவி இருக்குமே அப்படின்னு தேர்ட் பிரதர் சொல்ல நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவோம், ஹீரோனி எங்க தங்கச்சி கிடையாது, மிஸ்டேக்கை கண்டுபிடிச்சிட்டோம்னு அப்படி நம்ம ஹீரோ ஒரு ஐடியா கொடுக்குறான். ஹீரோனிக்குமே செம ஹாப்பியா இருக்கு, தான் மேல அக்கறை வைக்க பாசம் வைக்க நமக்கு ஒரு ஃபேமிலி இருக்குதேன்னு. இப்போ பிரதர்ஸ்லாம் அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாச்சு போல. இந்த விஷயம் ஃபெங்குக்கும் ஜியாக்குமே தெரிய வருது. ஃபெங் தான் ஜியா கிட்ட சொல்லிட்டு இருக்கான், என்ன பாரு அந்த மியா மியா இருக்கல்ல, இவங்களோட தங்கச்சியே இல்லையாமா, எனக்கு தெரியும், அப்பமே அவ வெறும் புவர், அவ எப்படி அவங்களோட தங்கச்சி இருப்பான்னு டவுட் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. நீ என்னமோ சொல்லு, நான் ஒன்றும் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு இவ சொல்வா. இவன் சாரிப்பா நம்ம குழந்தைக்காக என்ன மன்னிச்சிரு அப்படி சொல்வான். அவளும் கொஞ்ச நேரம் யோசிக்கிறா, ஆமா ஆமா இந்த குழந்தைக்கு இவனை விட்டா வேற யாருமே நமக்கு கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு யோசிக்கிறா. ஆக்சுவலி இந்த குழந்தை இருக்குல்ல, அது இவனோட குழந்தைய கிடையாது, வேற யாரோட குழந்தை போல. மன்னிச்சிட்டு மறுபடியும் இந்த தப்பு பண்ணிடாத அப்படின்னு சொல்வா. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இருக்கல கம்பெனிக்கு வாரா. ஹீரோ கொஞ்சம் பிஸியா இருக்கான் போல, கொஞ்ச நேரம் கழிச்சு கம்பெனிக்கு வாரேன் நீ உள்ள போ அப்படின்னு சொல்லியிருப்பான். அவளும் சரி ஓகேன்னு உள்ள வந்தா. இந்த 2 பிசாசும் நம்ம ஹீனியை பார்த்துட்டு ஹீனிக்கிட்ட வந்து வம்பி இழுக்கிறாங்க. ஆக்சுவலி இவன் இருக்கான்ல இந்த கம்பெனியோட வைஸ் பிரசிடெண்டா இருக்கான், அவளுமே இங்க தான் ஒர்க் பண்றா. பிரதர்ஸ்லாம் ஆன்லைன்ல ஹீரோனி தன்னோட தங்கச்சி இல்லைன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வச்சு திட்டுறாங்க. திட்டிட்டு நீலாம் எப்படி இந்த கம்பெனிக்குள்ள வரலாம், உனக்கு அந்த தகுதியே கிடையாது அப்படி சொல்லும் போது ஹீரோனே சொல்றா, இங்க ஒர்க்குக்கு வந்திருக்கேன்னு. அதுக்கு ஜியாவோ நீ இன்டர்வியூல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கூட தாண்ட மாட்டா அப்படின்னு கிண்டல் பண்ண. அப்படிலாம் சொல்லாதப்பா, அவ கிராஜுவேட்டே முடிக்கல, ஃபர்ஸ்ட் இன்டர்வியூக்கே செலக்ட் ஆக மாட்டா அப்படி 2 பேருமே சேர்ந்து கிண்டல் பண்ணி சிரிக்காங்க. ஹீரோனி தான் இந்த கம்பெனியோட சிஓன்னு தெரியாமலே இந்த ஆட்டம் ஆடுறாங்க. ஹீரோனியும் நான் தான் புதுசா வந்த சிஓ அப்படின்னு சொல்ல அதுக்கும் கலாய்க்கிறாங்க. எங்கிறது தான் இப்படி போய் சில கத்துக்கிட்டு வந்திருக்கே தெரியல, நீ சொன்னதை நாங்க நம்பிடுவோம் பாத்தியா, அந்த அளவுக்கு ஒன்றும் நாங்க முட்டாள் கிடையாது அப்படி இவங்க 2 பேரும் சொல்லிட்டு இருப்பாங்களா. நம்ம ஹினியும் உண்மையா தான் சொல்றேன், வேணா இந்த டாக்குமெண்ட்டை பாருங்க, நான் தான் சிஓ அப்படி சொல்லி காட்டவும் அவங்களும் பாக்குறாங்க, ஷாக் ஆகுறாங்க. ஆனா அவங்களால நம்பவே முடியல. ஹீனை பத்தி தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. இவ யாருக்கூடயும் ஒன்னா இருந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வாங்கிட்டு வந்திருக்காளா இருக்கும் அப்படின்னு இந்த ஜியா பொண்ணு சொல்ல இவன் சி உன்னை பார்க்கவே கேவலமா இருக்கு, டிவர்ஸ் நேத்து தானே பண்ணோம், அதுக்குள்ள வேற ஒரு ஆம்பளை கூட ஒன்னா இருந்திருக்கிறா அப்படின்னு கேவலமா பேசுறான். டே நீலாம் அதை பேச தகுதியே கிடையாதுடா, உன் ஒய்ஃபை வச்சுக்கிட்டே வீட்டுக்கு ஒரு மிஸ்டர்ஸை கூப்பிட்டு வந்திருக்கா, அப்போ உன்னால எந்த லிஸ்ட்ல சேர்க்கணும் அப்படின்னு நம்ம இனி கேட்பாளா. அவன் ஓவரா பேசாதடி, இந்த கம்பெனியோட வைஸ் பிரசிடென்ட் நான் அப்படி சொல்வானா. அதெல்லாம் டெம்பரவரி தான், சீக்கிரமா உன்னை தூக்கிடுவாங்க அப்படி நம்ம ஹினி சொல்லும் போது இவனுக்குலாம் சமயக்கோ வருது. இந்த ஜியா இருக்கல்லா அங்க இருக்கிற கார்ட்ஸை கூப்பிட்டு ஹீரோனே வெளியே தூக்கி போட சொல்றா. ஹீரோனே சொல்றா, என் மேல மட்டும் கை வச்சிங்க அவ்வளவுதான், என்னடி பண்ணுவா, என்னை பத்தி உனக்கு முழுசா தெரியாது, என்னோட ஒரிஜினல் ஐடென்டிட்டி போக போக உனக்கு தெரிய வரும் அப்படி நம்ம ஹினி சொல்ல என்னடி என்கிட்டவே பில்டப் பண்றியா, எனக்கு இப்ப புரிஞ்சு போயிட்டு என்னை மடக்க தானே இப்பெல்லாம் பேசுறா. சாரிப்பா, என் மனசுல ஜியாக்கு மட்டும் தான் இடம் உண்டு, உனக்கெல்லாம் கிடையாது. அவதான் எனக்கு நிறைய தடவை ஹெல்ப் பண்ணிருக்கா, இந்த வாழ்க்கையில அவளுக்கு மட்டும் தான் இடம் உண்டு அப்பெல்லாம் அவன் பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலி ஹீரோயின் தான் அந்த ஸ்டால்லாம் போட்டு சம்பாதிச்ச பணத்துல
கஷ்டத்துல இவனை காலேஜ்லாம் படிக்க வச்சாலம்மா. சொல்ல போனா ஹீரனியால தான் இவன் நல்ல நிலைமைக்கு வந்திருக்கான். பட் இப்ப அந்த நன்றியெல்லாம் மறந்துட்டு நம்ம ஹீரனியை போட்டு கேவலமா திட்டுறான். நம்ம ஹீரனியை பதிலுக்கு திட்டி விடுவா. அப்ப அங்க இருக்கிற கார்ட்ஸ் இருக்காங்களா, நம்ம ஹீரனியை பிடிக்க வருவாங்க. அந்த ஜியா தான் ஆர்டர் போட்டிருப்பா. ஒன்னு பிடிக்க வராங்களா, நம்ம ஹீரனியோட கையில அந்த டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா, அதை பார்த்த உடனே எங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது, அவங்கதான் சிஓ, சோ எங்களால பிடிக்க முடியாது அப்படி சொல்லிடுறாங்க. இவ உடனே அவங்க அப்பாக்கு கால் பண்றா. அவங்க அப்பா இந்த பிரான்ச்சோட இன்சார்ஜ் போல, சோ போன் பண்ணி வர சொல்லிடுறா. அவரும் கொஞ்ச நேரத்துல வந்துறாரு. இந்த ஜியா பொண்ணு இருக்கால, என்னை மாட்டி விடுறா அவங்க அப்பா கிட்ட. அப்பாவை போய் சொல்லி நடிக்கிறா, இந்த கம்பெனியோட சிஓன்னு சொல்றப்பா. அப்படி சொன்னதும் அவங்க அப்பா உடனே புதுசா சிஓ வராங்கன்னு என்கிட்ட இன்ஃபார்மே பண்ணல, அப்போ நீ ஃபேக்கா தானே நடிக்கிற அப்படி சொல்லி கேட்டா. நான் தான் சீக்கிரட்டா இருக்கட்டும் சொன்னேன், வேணா டவுட் இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்டை வாங்கி பாருங்க அப்படி சொன்னதும் அவங்க அப்பா ஜியா கிட்ட கேட்காங்க அவ சொல்றது எல்லாமே உண்மையானே. அவ உடனே அப்பா அவ சொல்றதெல்லாம் கேட்காதீங்க, நம்ம மண்டே கழுவ பாப்பா அப்படி சொல்வா. ஆமா அங்கிள், அவ என்னோட எக்ஸ் ஒய்ஃப் தான், கிராஜுவேட் கூட முடிக்கல, அவ எப்படி சிஓவா இருப்பா, கொஞ்சம் யோசித்து பாருங்க அப்படி சொன்ன உடனே அவரும் இவங்க 2 பேரும் பேச்சு கேட்டுட்டு ஹீரோனையை நல்லா தீட்டிட்டு கார்ட்ஸ் கிட்ட சொல்லி வெளியே அனுப்ப சொல்ல கரெக்டா அந்த பிளேஸ்க்கு ஹீரோட அசிஸ்டன்ட் வந்துடுறாங்க. அசிஸ்டண்ட்டுக்கு தெரியும் நம்ம ஹீரோனி யாருன்னு. இப்போ சொல்றாங்க ஹீரோயின் தான் சிஓன்னு. ஆனா யாருமே நம்பின மாதிரி இல்ல. இப்போ இந்த ஜியாவோட அப்பாவோ போய் சொல்லாத, அவ ரோட்டு கடையில வேலை பார்க்கறாளாம், அவ எப்படி சிஓவா வருவா அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் கேவலமாவே திட்டுறாங்க. அசிஸ்டண்ட்டுக்கெல்லாம் கோவம் வந்து சமையா அடிச்சு விட்டுறாரு. இந்த ஜியாவும் ஃபெங்குமே நம்ம ஹீரோனியா அசிஸ்டண்ட்டும் சேர்த்து வச்சு கேவலமா பேசுறாங்க. நம்ம அசிஸ்டன்ட் வந்து ஹீரோனிக்கு சப்போர்ட் பண்றாராமா, அதனால இப்பெல்லாம் பேசுறாங்க. இவர் கூட ஒன்ன படுத்திருப்பா போல, அதான் இந்த மாதிரி பொசிஷனுக்கு வந்திருக்கா அப்படின்னு ரொம்ப கேவலமா பேச அசிஸ்டண்ட்டுக்கெல்லாம் இன்னும் கோவம் வந்து அடிக்க போறாரு. பட் ஹீரோனி தான் நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு உங்க 2 பேரையும் பார்க்க தான் கேவலமா இருக்கு அப்படி சொல்லி திட்டிட்டு அவங்க 3 பேரையுமே ஃபயர் பண்ணிடுறா. உடனே ஃபெங்குக்கெல்லாம் கோவம் வந்துருது. ஹீரோனி அடிக்க வரனா அசிஸ்டன்ட் தான் கையை பிடிச்சு தள்ளி விட்டுறாரு. ஜியா அப்பாவோ நான் ரொம்ப வருஷமா இங்க வேலை பார்க்குறேன், ஸோ உன்னால என்ன ஃபயர் பண்ண முடியாது, அந்த தகுதியும் உனக்கு கிடையாதுங்கிறாரு. கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து எல்லா தகுதியும் ஹீரோனிக்கு இருக்குது அப்படி சொல்லிட்டு 3 பேருமே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள சொல்லிடுறான். இவரும் கெஞ்சி கேட்குறாரு. பட் நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கிடவே இல்லை. நம்ம ஹீரோகிட்ட வந்து எப்படி என்னோட என்ட்ரி அப்படி சொல்லி கேட்பான். சூப்பர் பிரதர் கலக்கிட்டீங்க, பட் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணதால உங்களை தானே தப்பா பேசுவாங்க, பரவாயில்ல அதெல்லாம் நான் கண்டுக்கிட மாட்டேன் அப்படி நம்ம ஹீரோ சொல்லும்போது பிரதர் நீங்க கிரேட் தெரியுமா, உங்களை கெட்டிக்கிற பொண்ணு கொடுத்து வச்சவதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி பொண்ணு பிடிக்கும் நான் வேணா இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படி சொல்வாளா. உனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டா என் மேல அப்படி சொல்லி கேக்குறான். இவ்வளவு மனசுக்குள்ள என்ன இவர் இப்படி கேக்குறாரு, இவர் அடாப்ஷன் தானே, அதான் என்கிட்ட ஜோக் பண்ணிருப்பாரா இருக்கும் அப்படின்னு இவ யோசிச்சு இருக்க. என்ன யோசிக்கிறா, வா கம்பெனியை சுத்தி காட்டுறேன் அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடறான். இங்க வெளியே பாத்தீங்கன்னா நம்ம ஹீனி சொன்ன மாதிரி தான் நம்ம ஹீரோவும் ஹீனியை பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ கூட அவ ஒன்னா இருந்திருப்பா, அதான் அவளுக்கு இந்த மாதிரி பொசிஷனை கொடுத்துருக்காங்க. அது மட்டுமா அவளுக்கு ஒண்ணுனா பதறி போய் சப்போர்ட் பண்ண வந்துடுறாங்க. அவளை சும்மாவே விடக்கூடாது அப்படி சொல்லிட்டு இருக்க. அவங்க அப்பாவோ அடுத்து நம்ம என்னதான் பண்ண போறோம் அப்படி சொல்லி கேட்பாங்களா. கவலைப்படாதீங்க, நம்ம ஒரு சின்னதா ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுவோம், ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு பெரிய கம்பெனி கூட நம்ம கோஆபரேஷன் பண்ணுவோம், அப்பனா நம்ம சக்சஸ்ஃபுல் ஆகிருவோம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. அப்போ இந்த ஜியாவோ சொல்றா, ஆமா சென் குரூப்புக்கு ஈக்குவலான ஒரு கம்பெனி இருக்குது இல்லையா கியூ குரூப்னு, அந்த கம்பெனியோட சேர்மன் வந்து சைனாக்கு ரிட்டர்ன் வராங்களாம். சென் குரூப் அவங்க கிட்ட போய் பேசுறதுக்கு முன்னாடி நம்ம போய் அவங்க கிட்ட பேசி கோஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு இவ சொல்வா. அந்த சேர்மனை யாருமே பார்த்தது கிடையாது, அவங்க எப்போதும் லோ ப்ரொஃபைல கீப் அப் பண்ணி தான் சைனாக்கே வருவாங்களாம். அது பாயா கேர்ள் கூட இன்னும் வரைக்கும் தெரியாது, அவரை போய் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு அவங்க அப்பா புலம்புவாங்களா. அந்த வேலையை நானே பாத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு இவ சொல்வா. தென் இங்க நம்ம ஹிரணி வரதுக்குள்ள பிரதர்ஸ்லாம் ஆல்ரெடி வந்துட்டாங்க போல. ஹிரணி பார்த்ததுமே ஃபர்ஸ்ட் நாள் ஒர்க்குக்கு வந்திருக்கா எங்க தங்கச்சி, அதுக்கு நாங்க இல்லாமையா அப்படி சொல்வாங்க. ஹீரோவோ உனக்கு ஏதாவது இங்க மாத்துனா சொல்லி எல்லாமே உனக்கு பிடிச்ச மாதிரி மாத்திருவோம் அப்படி சொல்லிட்டு இருப்பான். ஐயோ பிரதர் அதெல்லாம் வேண்டாம், இதே நல்லா இருக்கு போதுங்கிறா. சரி ஓகே, நாளைக்கு கியூ குரூப்போட சேர்மன் வந்து சைனாக்கு ரிட்டர்ன் வராங்களாம், நான் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டேன், நீ அவங்கள மீட் பண்ணி பிசினஸ் பத்தி பேசிட்டு வா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும் போது செகண்ட் பிரதரோ அண்ணா என்ன பேசுறா அப்படின்னு ஏதோ ஒண்ணு சொல்ல வராரு. பட் ஹீரோ அதுக்குள்ள இருமுறானா, அவரு புரிஞ்சுக்கிறாரு, அதனால சொல்லாம அப்படி நின்னுறாரு. ஹீரனியும் என்னதானா அப்படி சொல்லி கேட்டா அது ஒண்ணும் இல்லைன்னு சமாளிச்சுறாரு. அப்போ ஹீரோவோ மதியத்துல இருந்து நீ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிரு, அசிஸ்டன்ட் சாங் கிட்ட என்னென்ன ஒர்க்லாம் பண்ணணும்னு சொல்லி கேளு, அவரும் உன்கிட்ட சொல்வாரு அப்படி சொன்ன உடனே எது ஏன் தங்கச்சி ஒர்க் பண்ணணுமா, அதெல்லாம் முடியாது, தங்கச்சி பேசாம நீ ஏன் கூட வந்துரு, நான் உனக்கு துப்பாக்கி சுடுறது ஃபைட்டு எல்லாமே கத்து தரேன் அப்படின்னு செகண்ட் பிரதர் சொல்ல, அதெல்லாம் வேண்டாம்,
தங்கச்சி அதை கற்றுக்கிட்டு என்ன பண்ண போகிறாளாமா? தங்கச்சி நீ குக்கிங் கற்றுக்கோ என்கிட்ட இருந்து, வகை வகையாக சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு தேட் பிரதர் சொல்ல, ஒரே சாப்பிட்டு இருந்தா வெயிட்டு தான் போடும், பிறகு நம்ம தங்கச்சி குண்டாகிட்டனா யாரும் அவளை மேரேஜ் பண்ண மாட்டாங்க, ஸோ அதெல்லாம் வேண்டாம், தங்கச்சி என் கூட சேர்ந்து நீ ஐடல் ஆகிரு, எல்லாரும் உனக்கு ஃபேன்ஸ் ஆகிருவாங்க அப்படின்னு ஃபோர்த் பிரதர் சொல்ல, ஒன்றும் தேவையில்லை, தங்கச்சிக்கு தான் நான் ஒரு பொறுப்பு கொடுத்தாச்சு இல்லையா சிஓன்னு, ஸோ என் கூட சேர்ந்து தான் அவள் ஒர்க் பண்ணுவா அப்படின்னு மாற்றி மாற்றி சண்டை பிடிக்கிறாங்க. ஹீரோனியும் ஐயோ இவங்க பாசத்துக்கு ஒரு அளவே இல்லையாப்பா அப்படின்னு சொல்லி புலம்புவா. இன்னொரு பக்கம் இந்த ஜியாக்கும் அந்த கியூ குரூப்போட சேர்மன் இருக்காங்களா, அவங்க பிரைவேட்டாக எந்த பிளேஸ்க்கு போகிறாங்கன்னு தெரிஞ்சுட்டு போல, இப்போ அந்த பிளேஸ் நேமை சொல்லி நாளைக்கு அவரை மீட் பண்ண போகணும் அப்படின்னு இவன்கிட்ட சொல்லிட்டு இருப்பா. இவனுக்கும் ஹாப்பியாக இருக்கும். அப்படியே ரெண்டு பேருமே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. தென் அடுத்த நாள் மார்னிங் ஆகுதா, ஹீரோ இருக்கான்ல தேட் பிரதரை விடிய காலமே எழுப்பி விட்டுட்டு ஹீரோனிக்கு பிடிச்ச சாப்பாடுலாம் ரெடி பண்ணு அப்படி சொல்லிட்டு ஒரே வேலை வாங்கிட்டு இருக்கான் போல. விட்டா அவரே ஹீரோனிக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சிருவாரு. பட் ஹீரோ இருக்கான்ல இது தங்கச்சிக்கு பிடிக்கும், அது தங்கச்சிக்கு பிடிக்கும், இதை செஞ்சுட்டியா சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்னு ஒரே கரைஞ்சிட்டு இருக்க. ஏன்னா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா, கொஞ்சம் பேசாம அமைதி நிக்கிறியா அப்படி சொன்னா கூட, டே நீ சிங்கப்பூர்ல 7 ஸ்டார் ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணு சொன்னா இல்லையா, சீக்கிரமா இந்த சமையல்லாம் முடி, அப்பதான் நான் அந்த ஹோட்டலுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹினி வந்துடா, தங்கச்சி சாப்பிட்டு போ அப்படி சொல்ல, இல்லனா எனக்கு பசிக்கல நீங்களே சாப்பிடுங்க, நான் அந்த சேர்மனை மீட் பண்ண போறேன் அப்படி சொல்லிட்டு கிளம்பிட்டா. போச்சா, டேபிள் ஃபுல்லா நிறைய ஃபுட்டெல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன், ஆனா யாரும் சாப்பிடல, போதுமாண்ணா, டே அதிகமா பேசாதடா, சரிண்ணா அந்த சேர்மன் வந்து நம்ம தாத்தா தான், ஏன் தங்கச்சி கிட்ட சொல்லல, எதுக்கு மறைச்சிங்க அப்படி சொல்லி கேட்பானா. தாத்தா தான் சொன்னாங்க அவங்க வந்து தங்கச்சிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போறாங்களாம். பாருடா குறும்புக்கார தாத்தாவா தான் இருக்காங்க, சரிண்ணா நீ சாப்பிட்டு போ அப்படி சொல்வாங்க. எனக்கு வேண்டப்பா நீயே சாப்பிட்டுக்கோ அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிடான். பாவம் தேட் பிரதர் அப்படியே பார்த்துட்டு நிற்பான். இன்னொரு பக்கம் ஒரு தாத்தாவை தான் காட்டுறாங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இது யாருன்னு. ஆமாங்க இவங்க தான் ஹீரோட தாத்தா. அங்க கிடக்குற பாட்டில் எல்லாம் பறிக்கி டஸ்ட்பின்ல போட்டாங்க. கிளீனிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க போல. அப்படி ரோட்லயும் ஒரு பாட்டில் கிடக்குதா, அதை எடுக்க போறாங்க. அப்போ அங்க இருந்து ரொம்ப வேகமா ரொம்ப ஸ்பீடா ஒரு கார் வருது. நம்ம ஹீரோயின் தான் வந்து சேவ் பண்றா. தாத்தாவோ காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ்மா அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க இந்த கார்ல யார் வந்திருக்காங்கன்னா இந்த ஜியாவும் ஃபெங்கு தான். ஹீரோயின் வந்து தாத்தா கிட்ட ஃபர்ஸ்ட் மன்னிப்பு கேளுங்க அப்படி சொன்னா, இந்த புவர் ஓல்டு மேன் கிட்ட எல்லாம் நாங்க கேட்க முடியாது, அவர் ரோட்டுக்கு வந்து பாட்டில எடுத்தா நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு தாத்தாவை கொஞ்சம் கேவலமா பேசி விட்டுட்டு உள்ள போறாங்க. ஹீரோனியும் தாத்தா வெயிட் பண்ணுங்க அவங்கள சாரி கேட்க சொல்றேன் அப்படி சொல்லிட்டு உள்ள போவா. இவரும் அவரு கெட்டப்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அவங்க கெத்தா உள்ள போறாரு. உள்ள இவங்க இந்த பிளேஸ பார்த்துட்டு இவ்வளவு பெருசா அழகா இருக்கே, கண்டிப்பா நமக்கு மட்டும் கியூ குரூப்போட கோஆபரேஷன் கிடைச்சிச்சுன்னா நம்மளும் ரிச் ஆகிடலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்க. நம்ம ஹினி வந்துடா. வந்து அந்த தாத்தா கிட்ட சாரி கேட்க வாங்க அப்படி சொல்லி கூப்பிட்றா. பட் அவங்க ரொம்ப ஓவரா தனவெட்டா பேசுறாங்க நம்ம ஹீரோனி கிட்டவே. பத்தாதுக்கு ஹீரோனையும் ஹீரோ வச்சுமே தப்பா பேசுறாங்க. நீ அந்த ஹீரோ கூட ஒன்னா நைட்டு ஸ்பெண்ட் பண்ணி தானே மடக்கி போட்டிருக்கா, அதுக்கு தானே உனக்கு பார்த்து பார்த்து அவர் ஹெல்ப் பண்றாரு, ஆனா எல்லாமே கொஞ்ச நாள் தான், அவருக்கே போர் அடிக்க ஆரம்பிச்சிடும், அதுக்கப்புறம் ஒன்னா அடிச்சு பத்தி வெளியே அனுப்பிடுவாரு. முன்னாடி மாதிரி நீ ரோட்டு கடை தான், நாங்க பெரிய பணக்கார ஆகிருவோம். நாங்க இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கோம் தெரியுமா, கியூ குரூப் கூட கோஆபரேஷன் பண்ண தான் வந்திருக்கோம் அப்படின்னு இவங்க ஜாலியா சொல்லிட்டு இருக்க. ஐயடா ரொம்ப சந்தோஷப்படாதுங்க, நானும் அந்த கோஆபரேஷனுக்கு தான் வந்திருக்கிறேன். சென் குரூப் தான் பெரிய கம்பெனி, ஸோ நீங்களும் ஸ்மால் கம்பெனி, ஸோ அவர் கண்டிப்பா எங்க கூட தான் கோஆபரேஷன் பண்ணுவாரு அப்படி நம்ம ஹினி சொல்லிட்டு இருக்க. இவனுக்கு சமய கோவம் வந்தது. ஹீரோட பிசினஸ் டாக்குமெண்ட்லாம் இருக்குல்ல அதை கிழிச்சு போட்டுட்டு, இனிமே எங்களுக்கு மட்டும் தான், உனக்குலாம் சான்ஸே இல்ல, வெளியே போடி அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ண. கரெக்டா தாத்தா வந்துறாங்க. நீங்க 2 பேர் தான் வெளியே போகணும் அப்படின்னு சொல்றாரு. இவங்க உடனே தாத்தாவே கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஓல்டு மேன் இப்பதான் வெளியே கிளீன் பண்ற வேலையை பார்த்துட்டு இருந்தா, அதுக்குள்ள ஒரு எக்ஸ்பென்ஸான கோட்டை போட்டு வந்திருக்கிறா, இதை 2க்கு தானே எடுத்து போட்டு வந்திருக்கிறா அப்படி சொல்லி கலாய்க்கிறாங்களா. ஹீரோனி தான் ஏதாவது சொல்லணும்னா என்ன மட்டும் சொல்லு, அதை விட்டுட்டு தாத்தா பத்திலாம் சொல்ல உனக்கு உரிமை கிடையாது அப்படி சொல்வாளா. உடனே இந்த ஜியாவோ பாருப்பா இவளுக்கு ஒண்ணுனா அவர் பதறாரு, அவருக்கு ஒண்ணுனா இவ பதறாரு, இப்படி 2 பேருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்களே, இதை பார்க்க போது சொந்த தாத்தா பேத்தி மாதிரியே இருக்குதுல்ல. ஆமாப்பா இந்த கிழவன் கூட ஸ்ட்ரீட்ல கிளீன் பண்ற வேலை தான் பாக்குறான், இவ ரோட்டு கடையில வேலை பாக்குறா, 2 பேரும் புவர் தான், நீ சொன்ன மாதிரி சொந்த தாத்தாவும் பேத்தி தான் போல அப்படி சொல்லிட்டு உங்க 2 பேருக்குமே இங்க நிக்க தகுதியே கிடையாது. இங்க கியூ குரூப்போட சேர்மன் வர போறாங்க, எங்க கூட கோஆபரேஷன் பண்ண போறாங்க, ஸோ ஃபர்ஸ்ட் இங்கேருந்து வெளியே போங்க அப்படி சொன்னதும் கண்டிப்பா உங்க கூட எல்லாம் கோஆபரேஷன் பண்ணவே மாட்டாரு அவரு.
அவருக்கு தெரியாதா யார் எப்படின்னு அப்படின்னு தாத்தா சொல்வாங்களா? நீ யாரா அதை பத்தி பேசுறதுக்கு, பேசாம வெளியே போ அப்படி சொல்லிட்டு இருக்க. நான் யாரா? நான் தான் கியூ குரூப்போட சேர்மன் அப்படின்னு தாத்தா அவங்களோட ஐடென்டிட்டி சொல்றாங்க. பட் இவங்க நம்பவே மாட்டேக்காங்க, மறுபடியுமே கிண்டல் பண்றாங்க, கேவலமா பேசுறாங்க. பேசிட்டு என்ன பாருங்க, 2 பேருமே எங்ககிட்ட ஓவரா பேசிட்டீங்க, ஸோ எங்ககிட்ட சாரி கேளுங்க, உங்களை ஒன்றும் பண்ண மாட்டோம், விட்டுருவோம் அப்படின்னு இவன் சொல்வானா? தாத்தா நீங்க கவலைப்படாதீங்க, என் அண்ணா கிட்ட சொல்லியிருக்கிறேன், சீக்கிரமா நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண வந்துருவாரு, நம்ம மன்னிப்புலாம் கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் எங்ககிட்ட சாரி கேளுங்க, வேணா போனா போகட்டும்னு மன்னிச்சு விட்டுறேன் அப்படின்னு நம்ம ஹினி சொல்லும் போது இந்த ஜியா இருக்கலா உடனே மேனேஜருக்கு கால் பண்ணி வர சொல்றா. இவங்களை வெளியே பிடிச்சு தள்ள அவரும் வந்துறாரா. அவருக்கு தாத்தாவே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, பட் தாத்தா தான் சேர்மேன் அப்படின்னு தெரியல. இப்போ இவங்களோ இந்த ஓல்டு மேனும் ஹீரோனியும் புவர் தான், ஆனால் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுற வேலையை பார்த்துட்டு நான் தான் சேர்மேன் அப்படி சொல்லிட்டு நாடகம் ஆடுறாங்க. அப்படி சொன்னதும் நான் உண்மையை தான் சொல்கிறேன், நான் தான் சேர்மேன் அப்படின்னு தாத்தா சொல்கிறாங்க. பட் இவர் இந்த ஜியா வந்து கொஞ்சம் பணக்கார பொண்ணு தானே, ஸோ அவங்க சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தாத்தாவையும் ஹீரோனியை போட்டு நல்லா திட்டுறாரு. திட்டிட்டு கார்ட்ஸ் கிட்ட சொல்லி வெளியே பிடிச்சு தள்ள சொல்ல அவங்களும் இழுத்துட்டு போகிறாங்களா. கரெக்டாக ஹீரோவும் தாத்தாவோட அசிஸ்டன்ட்மே வந்துறாரு. தாத்தாவோட அசிஸ்டண்டை இவர் பார்த்துருக்காரு போல, அதனால அவர்கிட்ட போய் நான் பாருங்க இந்த ஓல்டு மேன் வந்து சேர்மன் சொல்லி நடிக்கிறாரு அப்படி சொல்லி மாட்டி விட அசிஸ்டன்ட் இருக்காங்களா செமையா அடிச்சு விட்டுறாரு. அடிச்சு விட்டுட்டு இவர் தான் சேர்மன் அப்படின்னு சொல்ல அப்பதான் நம்புறாங்க. ஹீரோனிக்குமே செம ஷாக்கு, அவளுமே இப்பதான் நம்பியிருப்பா. இப்போ இவர் வந்து கெஞ்சி கேட்கிறாரு, சாரி சாரி என்ன மன்னிச்சிடுங்க, தெரியாம பண்ணிட்டேன் தப்பு அப்பலாம் சொல்லி மன்னிப்பு கேட்கிறாரு. பட் அவரை வெளியே தூக்கி போட சொல்லிடுறாங்க. அப்புறம் இவங்களுமே சாரி கேட்குறாங்களா. தாத்தாவோ ஹினிக்கிட்ட இந்த 2 நாயை என்ன பண்ணலாம் அப்படி சொல்லி கேட்க, தாத்தா சாரி மட்டும் கேட்க சொல்லுங்க அப்படி நம்ம ஹினி சொல்லும் போது அவங்க 2 பேருமே சாரியா, அது ஹினிக்கிட்டலாம் கேட்கவே முடியாதுப்பா அப்படி சொல்லிட்டு ஹீரோனி ஒரு பேட் உமன், நிறைய பேருக்கிட்டலாம் ஒன்றா இருப்பா, அவ சொல்றதெல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு இவங்க ஹினியை பற்றி தப்பு தப்பா பேச பேச தாத்தாக்கு கோவம் வந்துடுது. ஃபர்ஸ்ட் மன்னிப்பு கேட்க போறீங்களா இல்லையா அப்படின்னு அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி நீல்டன் போட வச்சு சாரியும் கேட்க வச்சுறாங்க. தென் 2 பேருமே கழுத்து பிடிச்சு வெளியும் தள்ளிடுறாங்க. இப்போ ஹீரோவும் தாத்தாவுமே நல்லா பேசிக்கிறத பார்த்துட்டு என்ன உங்க 2 பேருக்கும் ஆல்ரெடி நல்ல பழக்கம் உண்டு போல, ஆமா நான் யாருன்னு கெஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு தாத்தா கேட்பாங்களா. கரெக்டா நம்ம ஹினி சொல்லிடுறா என்னோட தாத்தான்னு. எப்படி தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். அதான் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போதே ஏதோ ஒரு ஃபீலிங் மாதிரி எனக்கு தோணுச்சு, அப்புறம் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்களா அதுலேயே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம ஹினி சொல்லும் போது இல்லை இல்லை உன்கிட்ட இந்த 4 ஃப்ராடு பசங்கள்ல யாரோ ஒருத்தவங்க தான் உண்மையாக சொல்லியிருப்பாங்களா இருக்கும் அப்படின்னு வீட்டுக்கு போய் 4 பேர்த்துமே நிற்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. யார்டா என் பேத்திக்கிட்ட உண்மையாக சொன்னீங்கன்னு. ஐயோ தாத்தா யாருமே சொல்ல அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்களா. பட் தாத்தா நம்ப மாட்டேக்காங்க. 4th பிரதர் கிட்ட கேட்குறாங்க, டே நீனா சொன்னான்னு. இல்லை தாத்தா என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா, உன்னை பற்றி தெரிஞ்சு தான் கேட்குறேன்டா, நீ வந்து வாயை வச்சுட்டு கம்முனே இருக்க மாட்டியே அதான் கேட்குறேன் அப்படி சொன்ன உடனே தாத்தா உண்மையே நான் சொல்லலை அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் 2nd பிரதர் கிட்ட கேட்பாங்க, தாத்தா நான் சொல்ல வந்தேன் பட் அண்ணா இருக்காங்களே எனக்கு ஒரு சிக்னல் கொடுத்தாங்களா, ஸோ நான் சொல்லலை அப்படி சொன்ன உடனே எனக்கு தெரியுண்டா உங்கள் 3 பேர் பற்றியும், உங்கள் 3 பேரை விட ஹீரோ தான் நல்ல பையன், அவனை பாரு நம்ம ஃபேமிலி பிஸ்னஸ் அவன் தான் பார்த்துக்கிறான், ஆனால் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி சொன்ன உடனே அது தெரியும் தாத்தா, எங்கள் அண்ணன் தான் பெஸ்ட், எப்போதுமே பிஸ்னஸில் இன்னுமே ஸ்ட்ராங்காக வருவாங்க அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஹினியோ மறுபடியுமே இந்த ஃபெங்கு புள்ளி பண்ணா இல்லையா, அதனால பிரதர்ஸ்க்குலாம் சமக்கோ வந்து திட்டுறாங்க. அப்போ தாத்தாவோ இதுக்கு மேலே என் பேத்தியோட ஐடென்டிட்டியை மறைக்க வேண்டாம், அனௌன்ஸ் பண்ணிடலாம், அதுக்கு ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுங்க, எல்லாரும் இன்வைட் பண்ணுங்க அப்படின்னு தாத்தா சொல்கிறாங்க. அதுவே இன்னொரு பக்கம் இந்த ஃபெங்குக்கு கோஆப்ரேஷன்லாம் கிடைக்கல இல்லையா, ஸோ அதனால சம கடுப்பாக இருக்கான். அப்போ இந்த ஜியா தான் வந்து சமாதானப்படுத்தி ஒரு விஷயத்த சொல்கிறா, சென் ஃபேமிலியில் அந்த 4 பிரதர்ஸ்மே அவங்க ஒரிஜினல் தங்கச்சியை கண்டுபிடிச்சிட்டாங்களாமா, ஸோ அனௌன்ஸ் பண்ண போறாங்களாம். அதுக்கான பார்ட்டி வந்து நாளைக்கு வச்சிருக்காங்க. அந்த பார்ட்டிக்கு கண்டிப்பா கியூ குரூப்போட சேர்மனுமே வருவாங்க. நாமளும் அங்க போய் அவங்க கிட்ட நல்லா பேசி கன்வின்ஸ் பண்ணி எப்படியாட்டும் அந்த கோஆப்ரேஷன் பண்ண ஒத்துக்க வச்சிடலாம். அது மட்டும் இல்ல அந்த பொண்ணு கூடயே நல்லா பேசி ஃப்ரெண்ட் ஆகிடலாம். அப்பதான் அந்த பொண்ணு நம்ம பக்கமா இருப்பா, அந்த ஹினி பக்கமா போக மாட்டா அப்படின்னு இவங்க ஒரு பக்கமா ஒரு பிளான் போட, இன்னொரு பக்கம் நம்ம ஹினி இருக்கல அந்த ஜியா வயிற்றுல வளர குழந்தை ஃபெங்குக்கு கிடையாது அப்படின்னு டவுட் வருது. ஜியா பணக்கார பொண்ணு இல்லையா, அவ எப்படி இவன் கூட வாழ ஒத்துக்கிட்டு இருப்பா, அதுவும் அவ்வளோ அடிச்சியும் மறுபடியும் ஒத்துக்கிட்டு இருக்கானா, இதுல ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு டவுட் வருது. அது அங்க வந்து ஹீரோ கிட்டயுமே சொல்ல, ஹீரோவும் ஒரி பண்ணிக்கிறாத, அது யார் குழந்தைன்னு நான் செக் பண்ண சொல்றேன் அப்படி சொல்வான். தென் அடுத்த நாள் அந்த பார்ட்டிக்கு ஹீரோனி செம அழகா வரா. உள்ள ஹீரோனி வர்றதுக்கு முன்னாடி இந்த 3 பேருமே வந்து பார்ட்டியை வெறிக்க பார்த்து புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. அப்போ ஃபெங் அம்மா இருக்காங்களா ஃபெங்கு கிட்ட, டே அந்த எல்டர்ஸ் லேடியை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டா, நீ வேற செம ஹேண்ட்ஸமா இருக்கா
அப்படின்னு பேடா ஒரு ஐடியாவை கொடுக்குறாங்க. அவனும் ஆமா நான் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கேன்ல அப்படி சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கிருந்து நம்ம ஹீரோனி வரதுமே பாத்துறாங்களா. ஆக்சுவலி நம்ம ஹீரோனி இருக்கல்ல பட்லர் கூட வார இல்லையா, அதை பத்தி இவங்களும் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு ஓல்ட்மேன் கூட வாரா அப்படின்னு அவகிட்ட போய் வம்பி இழுக்கிறாங்க. உன்னெல்லாம் யார் உள்ள விட்டா, உனக்கு அந்த தகுதியே கிடையாது, இது சென் ஃபேமிலியோட எல்டர்ஸ் லேடிக்கான பார்ட்டி அப்படின்னு சொல்லும் போது என்னப்பா பேசுறா, ஆல்ரெடி உங்க 2 பேருமே சென் குரூப்ல இருந்தே வெளியே தள்ளியாச்சு, ஸோ எந்த முகத்தை வச்சுட்டு இங்க வந்தீங்களாமா அப்படின்னு நம்ம ஹீரோனி கேட்பால. பதிலுக்கு இவனுக்கு கோவம் வந்துடும். உடனே பட்லரையும் ஹீரோனியுமே சேர்த்து வச்சு தப்பா பேசுறான். என்னடி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொருத்தரை மாத்திட்டு இருப்பியோ, இப்ப என்ன ஒரு ஓல்ட்மேன் கூட வந்திருக்கிறா அப்படின்னு கொஞ்சம் கேவலமா பேசுவானா. நம்ம ஹீரோனிக்கு கோவம் வந்து பலான்னு அரைஞ்சிருவா. இவன் பதிலுக்கு அறைய வருவான். பட் பட்லர் இருக்காங்களா பிடிச்சிறாங்க. ஹீரோனியும் எனிவே நீங்க வந்துட்டீங்க, ஸோ ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டே போங்க அப்படி சொல்லிட்டு போவா. இவங்களுக்கா ஒன்றும் புரியாது. அதுக்கப்புறம் ஸ்டேஜ்ல அனௌன்ஸ் பண்றாங்க எல்டர்ஸ் லேடி வாங்கன்னு. அங்கிருந்து நம்ம ஹீரோனி வராலா ஸ்டேஜுக்கு. இந்த 3 பேருக்கா நம்ப முடியல. கண்டிப்பா இவ கிடையாது எல்டர்ஸ் லேடி, இவ நடிக்கதான் செய்யறா அப்படின்னு. கீழே இறங்கிடி, ரொம்பவும் நடிக்காத, அங்க எல்டர்ஸ் லேடி வருவாங்க அப்படி சொல்ல. நான் தான் எல்டர்ஸ் லேடி அப்படி நம்ம ஹீரோனி சொல்றா. பட் இவங்க நம்பவே மாட்டுக்காங்க. ரொம்பவும் நடிக்காதடி, உன்னை பத்தி எங்களுக்கு தெரியும், இப்ப இறங்குறியே இல்லையா, இல்லன்னு வச்சுக்கோவேன் உன்னை அடிச்சு போட்டா கூட என்னன்னு கேட்க நாதியே இல்ல அப்படின்னு இவன் ஓவரா சொல்ல. நம்ம ஹீரோனி அவனை அடிச்சுட்டு அட முட்டாளு, என் மேல நீ கை வச்சு பாரு, என் தாத்தாவும் என் பிரதர்ஸும் உன்னை சும்மாவே விட மாட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோனி சொல்றா. பட் இருந்தாலும் இவன் நம்பாம ஹீரோனியை மட்டமா பேச பேச கரெக்டா பிரதர்ஸும் தாத்தாவும் வந்துறாங்க. இவன் அவங்க கிட்ட போய் ஹீரோனியை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றான். உங்க தங்கச்சின்னு சொல்லி நடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, அவதான் எங்களோட தங்கச்சி அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனை செமையா அடிச்சு விட்டுருவான். அதுக்கப்புறம் ஸ்டேஜுக்கு வந்து எல்லாரும் முன்னாடியும் எங்களோட தங்கச்சி ஹீரோனி தான் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. இவங்களுக்கா சமஷாக்கு. நம்ம பிரதர்ஸ் 3 பேருமே எப்பண்டா இவனை அடிக்கலான்னு காத்துட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, இப்ப வசமா கிடைச்சிட்டான். ஸோ 3 பேருமே மாத்தி மாத்தி என்கிட்ட அனுப்புன்னு சொல்லி செமையா வெளுத்து எடுக்கிறாங்க. நம்ம தாத்தா இருக்காங்களா அவங்களுமே அனௌன்ஸ் பண்றாங்க என்னோட பேத்தி வந்து ஹீரோனி தான் அப்படின்னு. இதை கேட்டு ஜியாக்கெல்லாம் சமஷாக்கு. என்னது கியூ குரூப்போட சேர்மனோட பேத்தி வந்து ஹீரோனி தானா அப்படின்னு அவளுக்கு ரொம்பவே கடுப்பாகுது. இவளுக்கு மட்டும் எல்லாமே கிடைக்குது, நமக்கு மட்டும் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப கடுப்பாகுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனியை முன்னாடிலாம் இந்த ஜியா புள்ளி பண்ணிருப்பா இல்லையா, அதுக்கு ஜியா ஃபேமிலியை வந்து பேங்க்ரட் பண்ணியாச்சு போல. அந்த விஷயம் ஜியாக்குமே தெரிய வருது. சமக்கோ வருது. இந்த ஃபெங்கு வந்து நம்மளை விட்டு போயிருவானோன்னு பயமா இருக்கு. ஏன்னா இவ பணக்கார பொண்ணா இருக்கிறதாலதான் இவ பின்னாடி சுத்தி இவன் பழகிருப்பான் இவ கூட. இப்போ ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்சா அவன் ஏத்துக்கிடுவானோ இல்லையோன்னு பயமா இருக்கு. அதனால ஃபெங்கு கிட்ட போய் என்னை விட்டு போயிடாத அப்படி சொல்லி கேட்பா. இப்பவுமே கெஞ்சி கேட்காத, இன்னொரு பெரிய கிஃப்டே உனக்கு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜியா வயிற்றுல வளர குழந்தை ஃபெங்குக்கே கிடையாது, வேற ஒருத்தனுக்கு அப்படி சொல்லிட்டு இவ ஒரு வீடியோவை காட்டுறா. அதுல இவ வேற யாருக்கிடையோ தப்பா இருக்கிற மாதிரி இருக்குது. அது நான் கிடையாது ஹீரோனி தான் அப்படின்னு இவ சொல்றா. பட் ஹீரோனி வந்து இன்னொரு எவிடன்ஸுமே வச்சிருக்கா. ஒரு பேப்பரை காட்டுறா, அதாவது டிஎன்ஏ ரிப்போர்ட். அதை பார்த்துட்டு இவன் செம ஷாக்கு. அது செமைய கோவம் வருது. எதுக்கிட்டே என்ன ஏமாத்தினா அப்படி சொல்லி கேட்டா, குழந்தையோட அப்பா யாருன்னே இவளுக்கே தெரியலையாமா. அந்த டைம்ல ஃபெங் வேற இவ பின்னாடி சுத்திட்டு இருந்தானா. சோ அதனால அவனை ஏமாத்தி இதுதான் உன்னோட குழந்தைன்னு சொன்னேன் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் இவ சொல்றா. இவனுக்கா செம கோவம் வந்துடுது. இவளை போட்டு செமையா அடிக்கிறான். என்கிட்டவே போய் சொல்லியிருக்கல செத்து போடி அப்படின்னு பயங்கரமா அடிக்கிறான். அவ இருக்கல கத்தி எடுத்து குத்திரா வயிற்றுலயே. தென் நம்ம ஹீரோனி கிட்ட எல்லா பிரச்சனைக்கும் நீதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனையுமே கத்தி எடுத்து குத்த வர ஹீரோ கத்திய பிடிச்சிடான். அப்புறம் அவளை அடிச்சு போட்டு பிடிச்சிட்டு போக சொல்லிடுறாங்க. இந்த ஃபெங்கு வந்து அதுலயே செத்து போயிட்டானாமா. புள்ள செத்து சோகத்துல ஃபெங் அம்மா இருக்காங்கல்ல அவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிட்டாமா. இந்த ஜியா இருக்கல அவளை ஜெயில போட்டாச்சாமா. இந்த விஷயத்த பிரதர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்க, தாத்தாவோ அந்த மேட்டர்லாம் விடுங்க அப்படி சொல்லிட்டு ஹீரோனிய தன்னோட கம்பெனிக்கு வந்து ஒர்க் பண்ண கூப்பிட்டாரு. அப்போ ஒரு பொண்ணை வந்து அதெல்லாம் ஏத்துக்கிட முடியாது தாத்தா, அவ பட்டிக்காடு அப்படின்னு கொஞ்சம் மட்டமா பேசுறா. பிரதர்ஸ்க்கு சும்மாவே இவளை பிடிக்காது போல. இப்ப தங்கச்சி வேற இவ கேவலப்படுத்தி பேசுறாளா. அதை பார்த்துட்டு சமக்கோ வந்து ஃபர்ஸ்ட் என் தங்கச்சி கிட்ட மன்னிப்பு கேளு அப்படி சொல்றாங்க. அவளும் பிரதர்ஸ்க்குலாம் பயந்து மன்னிப்பு கேட்கிறா. ஆக்சுவலி இவ யாருன்னா தாத்தாவோட பேத்தி. அப்போ நம்ம ஹீரோனி கேட்கிறா இது யாரு அப்படின்னு. ஹீரோ சொல்றான் அன்களோட பொண்ணு, நம்மளோட கசின், அதுவும் தப்பான முறையில பிறந்த பொண்ணு தான், நேம் வந்து மெங்கு அப்படி நம்ம ஹீரோ சொல்றான். இவளுக்கு ஹீரோனி சுத்தமாவே பிடிக்கல. இப்ப என்ன சொல்றா அப்படின்னா, தாத்தாவோட கம்பெனில வந்து இன்டர்னா ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணு, அதுல நல்லா ஒர்க் பண்ணா நீயே தாத்தாவோட கம்பெனியே பாத்துக்கோ, பட் ஒரு கண்டிஷன், உன்னோட ஐடென்டிட்டியே ரிவீல் பண்ணக்கூடாது அப்படி சொல்லிடுறா. ஹீரோனி இந்த கண்டிஷனுக்கு ஓகே சொல்றா. நாளைக்கு மீட் பண்ணுவோம் அப்படி செட் ஆக போயிடா. பிரதர்ஸ் வந்து என் தங்கச்சி இந்த கண்டிஷனுக்குலாம் ஒத்துக்கிட்டா, அவ நல்ல பொண்ணே கிடையாது, அவ எப்போதும் கெட்டனும் பிடிச்சா அலைவா, அவ ஏதாவது உன்னை புள்ளி பண்ணனா என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா. அதை நான் பாத்துக்கிறேன்னா நீங்க ஒரி பண்ணிக்கிறாதுங்க அப்படி சொல்லிட்டு அவ தூங்க போறேன்னு கிளம்பிடுறா. இனி போன பிறகு
பிரதர்ஸும் கேட்குறாங்க தாத்தா கிட்ட, தாத்தா தங்கச்சி அங்கே தனியாகவே அனுப்ப போறீங்க, இதில் வேற அவளோட ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு அவள் சொல்லிட்டு போயிட்டா, தங்கச்சிக்கு பிரச்சனை ஏதாவது வந்து என்ன பண்ணா அப்படின்னு பிரதர்ஸ்லாம் கேட்பாங்க. டேய் கவலைப்படாதுங்க, நான் அங்கே இருக்கிற லீடர் கிட்ட சொல்லிடுறேன், இந்த மாதிரி என் பேத்தி வார நல்லா பார்த்துக்கிடுங்கன்னு சொல்லிடுறேன், ஓகேவா? ஓகே தாத்தா அப்படின்னு. அப்பதான் அவங்க ஹாப்பி ஆகுறாங்க. தென் அடுத்த நாள் மார்னிங் வந்து கம்பெனியை தான் காட்டுறாங்க. இந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கா இல்லையா, அவ தான் லீடரு. தாத்தா ஆல்ரெடி இவகிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ இவன் என்ன பண்றான்னா, ஒரு 2 எம்ப்ளாயி கூட்டு வச்சு இந்த மாதிரி எல்டர்ஸ் லேடி வராங்க, அவங்கள நல்லா பார்த்துக்கணும் அப்படி சொல்லிட்டு இருப்பா. அப்போ அந்த டைம்ல கரெக்டாக நம்ம ஹீரோனியும் அந்த கசின் பொண்ணுமே வராங்களா. எல்லா ட்ராமாலையும் வர மாதிரி தான் இந்த கசின் பொண்ணு தான் நல்ல ட்ரெஸ்லாம் போட்டிருக்கா, அதனால இவ தான் எல்டர்ஸ் லேடியா இருக்கும் அப்படின்னு தப்பா கெஸ் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த கசின் பொண்ணை தான் நல்லா விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோனியை கண்டுக்கிடவே இல்லை. இந்த கசின் பொண்ணுக்கோ அவங்க அப்பா தான் ஆல்ரெடி நான் வரதை பத்தி இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு ஹாப்பி ஆகுறா. ஹீரோனிய இன்சல்ட் பண்ற மாதிரி எல்லாம் பேசுறா. நம்ம ஹீரோனி கிராஜுவேட்டே பண்ணல இல்லையா, அதை சொல்லிதான் இன்சல்ட் பண்றா. மத்த எம்ப்ளாயி எல்லாம் கிராஜுவேட்டே முடிக்கலையா, அப்பனா எப்படி இவளுக்கு இங்க வேலை கொடுத்தாங்களாம் அப்படி கொஞ்சம் கேவலமா திட்டி விட்டுட்டு போறாங்க. தென் வேலை செய்யும் போது கூட இந்த கசின் பொண்ணுக்கு வேலை கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த வேலையை ஹினிக்கிட்ட கொடுக்குறா. ஒரு ஃபைலை கொடுத்து ஜெராக்ஸ் எடுத்துட்டு வா அப்படி சொல்றா. நம்ம ஹினி அது என்னோட வேலை கிடையாது, செய்ய மாட்டேன் அப்படி சொல்றா ஃபர்ஸ்ட். பட் இவன் என்ன சொல்றானா, என்னடி ஃபயர் பண்ணுமா அப்படின்னு மிரட்டா. ஹீரோனிக்கும் வேற வழி இல்லையா, ஸோ ஃபைலை கொண்டு போய் ஜெராக்ஸ் எடுத்து இவகிட்ட கொடுக்குறா. இவா சாரிப்பா தெரியாம வேற ஒரு ஃபைலை தந்துட்டேன், இந்த ஃபைலை தான் ஜெராக்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்ல ஹீனிக்கெல்லாம் செம கடுப்பாக்குது. உடனே மறுபடியுமே எடுத்துக்கொண்டு கொடுத்துட்டு, எனக்கு ஒரு டைம் வரும்டி, அப்போ உன்னை பார்த்துக்கிறேன்டி அப்படின்னு நினைப்பா. அந்த டைம்ல லீடரை வந்து மிஸ்டர் லீ கிட்ட போய் கான்ட்ராக்ட்ல சைன் வாங்கிட்டு வரணும் அப்படி சொல்றாங்க. ஹீரோனி நான் போறேன்னு சொல்றா. நீ கிராஜுவேட்டே முடிக்கல, டிசைனை பற்றி உனக்கு ஒரு மண்ணும் தெரியாது, நீ எப்படி போய் எக்ஸ்பிளைன் பண்ணுவியாமா அப்படின்னு மாற்றி மாற்றி கொஸ்டினாக கேட்க, டிசைன் பண்ணுறதுக்கும் கிராஜுவேட் ஆகிறதுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது, எனக்கு டிசைனை பற்றி எல்லாமே தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோனி சொல்கிறா. பட் இவங்க நம்பாமல் இன்சல்ட் பண்ணுறாங்க. ஹீரோனி இருக்கால ஆன்லைனில் டிசைன்லாம் வரைஞ்சி அப்லோட் பண்ணுவா போல, அதில் அவளோட நேம் வந்து ரெட் காட்டன் அப்படின்னு வச்சிருப்பா, ஃபேஸ் எல்லாம் காட்டியிருக்க மாட்டா. டிசைன் காம்படிஷன்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி பின்லாம் பண்ணியிருக்கிறா ஆன்லைனில். இப்போ ஹீரோனியும் அந்த ரெட் காட்டன் நான் தான் அப்படி சொல்கிறா. பட் இவங்க நல்லாவே போய் சொல்ல கத்துக்கிட்டு இருக்கியே, அவங்க ஃபேஸை யாரும் பார்த்தது இல்லைன்னு நீ இப்படி எங்ககிட்ட வந்து ஆக்டிங் போடுறியா அப்படின்னு திட்டிட்டு, கிராஜுவேட்டே முடிக்கல ஆனாலும் இந்த கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ண வந்திருக்கிறா, நல்ல பெரிய பணக்கார ஆளை சீரிஸ் பண்ணி தான் இங்கே வந்திருப்பால இருக்கும் அப்படின்னு ரொம்ப கேவலமாக பேச, நம்ம ஹிந்திக்கால பலான்னு அரைஞ்சு விட்டுட்டு, நான் தான் ரெட் காட்டன் அதுக்கு ப்ரூஃப் பண்ணி காமிக்கிட்டா அப்படின்னு, இப்போ நான் டிசைன் பண்ணது இதுதான், என் ப்ரொஃபைலையும் இதுதான் இருக்கும், செக் பண்ணி பாருங்க அப்படி சொல்றா. அவங்களும் நம்பிட்டாங்க. பட் இருந்தாலும் இந்த கசின் பொண்ணுக்கு நம்ம ஹினி பிடிக்காது இல்லையா, அதனால இந்த பணக்கார பொண்ணுக்கே இவளை பிடிக்கல, நம்ம இதுக்கு இவளுக்கு சப்போர்ட் பண்ணும், கசினுக்கே சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஹீரோனியை மட்டமா பேசிட்டு இந்த கசின் பொண்ணை புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனியே சொல்றா, அவ யாருன்னு தெரிஞ்சா இப்பெல்லாம் பேச மாட்டீங்க அப்படி சொன்னதும் இவளுக்கு அள்ளி இல்ல, ஐயோ நம்மளோட ஒரிஜினல் ஐடென்டி சொல்லிடுவோல அப்படின்னு, இந்த டாபிக்கை விடுங்க அவளே சைன் வாங்கிட்டு வரட்டும் அப்படின்னு அனுப்பி விடுறா. ஆனாலும் இவா ஹீரோனோட ரெப்புடேஷனுக்கு எடுக்கணும் அப்படின்னு மிஸ்டர் லீ கிட்ட ஆல்ரெடி இவ பேசிட்டா. இப்படி இந்த மாதிரி ஹீரோனி வருவா, அவகிட்ட தப்பா நடந்துக்கிடுங்க அப்பெல்லாம் சொல்லியிருக்கா போல. இந்த ஆளுமே வெறும் பொம்பளை பொறிக்கு போல. நம்ம ஹீரோனியுமே கரெக்டாக வருவாளா, அவளை பார்த்ததுமே நீ என் கூட இரு அப்பெல்லாம் குழஞ்சி குழஞ்சி பேசுறாரு. நம்ம ஹீரோனியே சொல்றா, நான் கான்ட்ராக்ட்ல சைன் வாங்க தான் வந்தேன்னு, ஆனாலும் அவர் கேட்க மாட்டேக்காரு, ஒரு படியா பேசிட்டு தப்பா நடக்க போறான். அப்படியே கட் பண்ணா இங்க இவா இருக்கல்ல, தாத்தா கிட்டையும் பிரதர்ஸ் கிட்டையுமே ஹீரோனி இப்படி இருப்பான்னு நினைச்சு கூட பார்க்கல, உங்ககிட்ட எல்லாம் ஒர்க்ல நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு அவளோட பாடியை சேல் பண்ண பாக்குறா அப்படி சொல்ல, இவங்களுக்குலாம் செம டென்ஷன் ஆகுது. தாத்தாவோ நான் தான் மார்னிங் இன்ஃபார்ம் பண்ணிட்டேனே அந்த லீடர் கிட்ட, என் பேத்திக்கிட்ட எந்த ஒர்க்கும் கொடுக்கக்கூடாதுன்னு, பின்ன கான்ட்ராக்ட்லாம் சைன் வாங்க அனுப்பியிருக்காங்க அப்படின்னு கோவருது. அப்பதான் இவளுக்கே புரியுது, நம்ம அப்பா நம்மளை பத்தி இன்ஃபார்ம் பண்ணல, தாத்தா தான் ஹினியை பத்தி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அந்த லீடர் தான் தப்பா நம்மளை கேஸ் பண்ணியிருக்காங்கன்னு அப்பதான் அவளுக்கே புரியுது. இப்போ பிரதர்ஸின் தாத்தாவுமே இவன் அந்த பிளேஸ்க்கு கூப்பிட்டு போறா. பார்த்தா ஹீரோனி அவனை செமையா அடிச்சு விட்டு இருக்கா போல. இதெல்லாம் பார்த்துட்டு இவங்களோ சூப்பர் அப்படின்னு என்கரேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இவளுக்கு தான் ஏத்துக்கிடவே முடியல. நீ நல்லா இருக்கா அப்படி சொல்லி கேட்குறா. ஏன் நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா அப்படி நம்ம ஹினி கேட்பா. இல்லப்பா நான் அப்படி சொல்ல வரல, இங்க ஏதோ பிரச்சனை நடக்க போகுதுன்னு எனக்கு தோணுச்சு, அதான் உன் சேஃப்டிக்காக பிரதர்ஸையும் தாத்தாவையும் கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சமாளிப்பா. இங்க பிரதர்ஸ்லாம் நம்ம ஹினி போட்டு புகழ்ந்து தள்ளிட்டு இருப்பாங்க. செகண்ட் பிரதர் தான் கொஞ்சம் ஃபைட்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க போல. நீ கலைக்கிட்ட தங்கச்சி அப்படின்னு பாராட்டிட்டு இருக்க, ஆனா நீ தான் கிரேட் தெரியுமா அப்படி சொல்வா. செகண்ட் பிரதர் மட்டும் தான் கிரேட்டா, அப்போ நானும் கிரேட் கிடையாதா அப்படின்னு ஃபோர்த் பிரதர் கேட்க, ஐயோ நீங்களும் கிரேட் தான் பிரதர் அப்படின்னு சொல்வா. அப்போ நான் நீங்களும் தான், எல்லா பிரதர்ஸும் கிரேட் தான் போதுமா? சரி தாத்தா
தாத்தா நீங்கள் பெஸ்ட்டு, எல்லாரை விடையும் நீங்கள் தான் ரொம்ப பெஸ்ட்டு அப்படி சொல்லி ஹாப்பியாக சிரிச்சிட்டு இருக்க. இதெல்லாம் பார்த்துட்டு இவளுக்கு கடுப்பாகுது. தென் அடுத்த நாள் சைன் வாங்கிட்டேன்னு அந்த ஃபைலை கொடுக்குறா. அவங்களும் அதை பார்த்துட்டு அவங்களுக்கு நம்பவே முடியல. அது எப்படி, லாஸ்ட் டைம் நான் ஃபோன் பண்ணி கேட்கும்போது சைன்லாம் போட்டு தர மாட்டேன்னு சொன்னார், ஆனால் இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்கும்போது வேணாம் எங்ககிட்டே கேட்டு பாருங்க, அவளும் அங்கே தான் இருந்தா அப்படின்னு நம்ம ஹினி சொல்லும்போது அவளும் ஆமாம் அவள் சைன் வாங்கினதை நானும் பார்த்தேன் அப்படி சொல்வாளா. அப்போ மிஸ் மெங் நீங்கள் தான் இவளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க சைன் வாங்க அப்படி தானே அப்படின்னு எல்லா கிரெடிட்டும் மெங்குக்கு கொடுக்குறாங்க. அவளும் ஆமாமான்னு தலையாட்டிட்டு இருக்கா. ஹீரோனியும் நானே தான் வாங்கினேன் அப்படின்னு ஒரு ஆடியோ போட்டு காட்டுறா. என்ன அப்படின்னா, இந்த மிஸ்டர் லீ இருக்காங்கல்ல, அவங்க ஹீனியோட நேமை சொல்லி டிசைன் சூப்பராக இருந்துச்சு, உங்களுக்காக மட்டும் தான் கான்ட்ராக்டில் சைன் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இதெல்லாம் போட்டு காமிக்க இவளுக்கா செம டென்ஷன் ஆகுது. இது ஃபேக் அப்படின்னு சொல்கிறா. உடனே இந்த கோலிக்ஸ் இந்த லீடரும் இருக்காங்கல்ல, ஹினியை போட்டு திட்டுறாங்க. திட்டிட்டு மெங்கிக்கிட்ட இவ உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறா இல்லையா, தாத்தாவை வர சொல்லி இவளை மாட்டி விட வேண்டியதானே அப்படி சொல்லும்போது அவ எப்படி வர சொல்வா, நான் தான் எல்டர்ஸ் லேடி அப்படி நம்ம ஹினி சொல்றா. நம்பாதீங்க, அவன் நடிக்கிறா. லீடர் அவளை ஃபர்ஸ்ட் ஃபயர் பண்ணுங்க அப்படி சொல்ல இவளும் ஃபயர் பண்ணிடுறா. கரெக்டாக அந்த டைம்ல மெங்கோட அப்பா வராங்க. அவங்க கிட்ட இந்த மெங்கு வந்து அப்பா கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்கீங்க, ஆனால் நிற்கலாம் அவ வந்து ரொம்பவும் ஆக்டிங் போடுறா, அவ தான் எல்டர்ஸ் லேடின்னு சொல்றா அப்படின்னு இவன் மாட்டி விடுறாளா. அழகா அப்பா கிட்ட உண்மையே சொல்லியிருக்கலாம், ஆனா இவன் சொல்லாம அப்படியே மாட்டி விட்டதும் அவரும் கோவப்பட்டு ஹினியை திட்டி விட்டுட்டு பாடி கார்ட்ஸ்ல சொல்லி இழுத்துட்டு போக சொல்லிடுறாரு. கரெக்டா இந்த பிளேஸுக்கு நம்ம தாத்தாவும் பிரதர்ஸுமே வந்துடுறாங்க. இவரு தாத்தா கிட்ட மாட்டி விடுறாங்க. இந்த பொண்ணு இருக்கெல்லாம் அவ மெங்கிய புள்ளி பண்ணியிருக்கிறா, அது மட்டும் இல்ல இந்த மாதிரி எல்டர்ஸ் லேடியா நடிச்சுட்டு இருந்திருக்கிறா, அதான் நான் இப்படி பனிஷ்மெண்ட் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும் போது தாத்தா செமையா அடிச்சுட்டு அது யாருன்னு தெரியுமாடா அப்படின்னு ஹீரோவை சொல்றாங்க. ஹீரோவும் அது எங்களோட தங்கச்சி அப்படின்னு சொல்ல அங்க இருக்கிற எம்ப்ளாய்க்கெல்லாம் சரியான ஷாக்கு. சாரி கேட்குறாங்க. சாரி, நாங்கள் தான் தப்பாக ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், ஆனால் இந்த மெங்குமே எங்களை ஏமாத்திட்டா அப்படி சொல்ல இந்த மெங்குக்குமே செம கடுப்பாகுது. அப்போ அந்த டைமில் ஒரு விஷயம் தெரிய வருது. என்ன அப்படின்னா, இந்த மெங்கு தானே மிஸ்டர் லீ கிட்ட பேசியிருப்பா ஹீனிக்கிட்ட தப்பாக நடந்துக்கிடுங்க அப்படின்னு. அந்த விஷயம் தெரிய வருது. மெங்குமே அவள் வாயில ஒத்துக்கிட்டா, நான் தான் பண்ண சொன்னேன் அப்படின்னு. ஹீரோனியா பலான்னு அறைவா, இவ திருப்பி அடிக்க வருவாளா. கரெக்டாக நம்ம ஹீரோ தடுத்துருவான். பட் அவங்க அப்பா இருக்காங்கல்ல, மெங்க அடிச்சுட்டு அவளை திட்டிட்டு ஹீனிக்கிட்ட சாரிம்மா மன்னிச்சிருமா என்னையும் எங்கேயும் அப்படி சொல்லிட்டு ஹினிக்கிட்ட சாரி கேட்க சொல்றாரு. பட் அவ நான் ஹினிக்கிட்டலாம் சாரிலாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அவ்வளோதான் பிடிச்சிருக்கு, பிரதர்ஸ் கூட அவ்வளோதான் பிடிச்சிருக்கு அப்படி சொல்ல அவங்க ஏன் பிரதர்ஸ் உன் பிரதர்ஸ் கிடையாது அப்படின்னு நம்ம ஹினி சொல்றா. அப்போ தாத்தாவும் உன் மேலே தான் பாசம் வச்சிருக்காங்க அப்படி சொன்னதும் அது எதுக்குன்னு தெரியுமா, நீ எப்போதும் கெட்ட எண்ணத்திலே அலையிறா, பணம் அப்படிதான் சொல்லிட்டு அலையிறா. அது மட்டும் இல்ல, உன் அப்பா இருக்கான்ல என் பையன், அவன் வந்து உன்னை தப்பான முறையில தான் பெத்து எடுத்தான். ஆனா என்கிட்ட வந்து கெஞ்சி கேட்டான், இந்த மாதிரி வீட்டுக்கு கூப்பிட்டு வரேன்ப்பா அப்படி சொல்லி ரொம்ப கெஞ்சி கேட்டான். நானும் ஒத்துக்கிட்டேன். ஆனா நீ வந்து ரொம்ப கெட்ட எண்ணத்துல அலையிறா. கடைசியில ஹீரோனிக்கே தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. இனிமே நீங்க இந்த கம்பெனிலே இருக்க வேண்டாம், எங்க வீட்டுல இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையும் வெளியே அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் இந்த 3 பேருமே ஃபயர் பண்ணிடுறாங்க. இங்க வெளியே இவரு எல்லாம் போச்சு அவ்வளவுதான், நான் என் அப்பா கிட்ட அவங்க மன்னிக்கிற வரைக்கும் கெஞ்சி கேட்க போறேன் அப்படி சொல்லிட்டு போறாங்களா. ஆனா இவ விட மாட்டுக்கா. அப்பா தாத்தா நல்லவங்களே கிடையாது, அங்க போகாதீங்க அப்படின்னு தாத்தா பத்தி கேவலமா சொல்ல அப்பா அரைஞ்சிட்டு நீ பேசாத, உனக்கு ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருக்கல ஹினி யாருன்னு, ஆனா அதை என்கிட்ட எதுக்கு நீ சொல்ல, எதுக்கு மறைச்சா, உன்னாலதான் இந்த நிலைமை அப்படின்னு நல்லா திட்டி விட்டுட்டு அவங்க ஃபீல் பண்ணிட்டு போறாங்க. இவளுக்கு இன்னுமே ஹினி மேலதான் கோவம் வருது. ஹீரோனி நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு இருப்பா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இருக்கான்ல, ஹீரோனுக்கு கோல்டு பிடிச்சிரும் அப்படின்னு கோட்டெல்லாம் போட்டு விடுவான். ஹீரோனே கேட்குறா, எல்லா பிரதர்ஸும் ஒர்க்குக்கு போயிட்டாங்க, நீங்க ஒர்க்குக்கு போலியா அப்படி சொல்லி கேட்க எனக்கு உன் கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன இது, இவர் கொஞ்சம் வித்தியாசமாகவே பேசுகிறாரு, ஒருவேளை இவர் என்னை லைக் பண்ணுறாரோ அப்படின்னு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறா. என்ன அப்படின்னா 4th பிரதர் இருக்காங்களா, அவங்கள என்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் பிரதருக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு நினைக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்பெல்லாம் இருக்காது, அவர் என்ன சிஸ்டர் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு இவ சொல்வா. ஆஹா, அவர் அப்பெல்லாம் ட்ரீட் பண்ணல, நீ வேணா பாரு, அவர் சொந்த பிரதரும் கிடையாது. அது மட்டும் இல்லை, எங்களை விட அவங்க உன்னை ரொம்பவே கேர் எடுத்து பார்த்துக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அவரை தான் வில்லிங்கா என்னை அடாப்ட் பண்ணிக்கோங்க அப்படி சொல்லிட்டு வந்தாங்க. இப்போ அது எதுக்குன்னு எனக்கு புரிஞ்சிட்டு, எல்லாம் உனக்காக தான் அப்படின்னு 4th பிரதர் சொல்லியிருப்பாங்க. இப்போ இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்க ஹீரோ, என்னம்மா இருக்கியா, வா
நம்ம டின்னர் சாப்பிட போலாம் அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு போவாங்க. இதுக்கப்புறம் டின்னர்லாம் முடிச்சுட்டு இவங்க பேசிட்டு வருவாங்களா. அப்போ இந்த மென்கு இருக்கால ஹீரோயின் மேல கார் எடுத்து இடிக்க வர ஹீரோ பாத்துறான். ஹீரோனே சைல தள்ளி விட்டுறான். பட் ஹீரோக்கு அடிபட்டுருதா. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியாச்சு. அப்போ பிரதர்ஸும் தாத்தாமே வராங்க. என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. ஹீரோனே அழுதுட்டே சொல்றா, என்னாலதான் இவருக்கு இந்த நிலைமை, என்ன சேவ் பண்றேன்னு இவருக்கு இப்படி அடிபட்டுட்டு அப்படி சொன்ன உடனே, நீ கவலைப்படாத, உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா மட்டும்தான் அவங்க ரொம்பவே கவலைப்பட்டிருப்பாங்க, அவங்க நல்லா தான் இருப்பாங்க, கவலைப்படாத அப்படின்னு நம்ம ஹீனியை சமாதானப்படுத்திட்டு இருக்கா. அப்போ டாக்டரும் வந்து அவங்க நல்லா தான் இருக்காங்க அப்படி சொன்னதும் இவளுக்கு அப்பதான் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆனா அதுலயே மயக்கம் போட்டு விழுந்துடா. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ முழிக்கிறானா. ஹீரோனி எங்க, அவளுக்கு ஒன்னும் ஆகல அப்படி சொல்லி கேட்க, தங்கச்சி மயக்கத்துல இருக்கா, அடுத்த ரூம்ல தான் இருக்கா அப்படி சொன்னதும் இவன் கிளம்பி போறான் பதட்டமா. டே அண்ணா, நான் ஃபுல்லாவே பேசி முடிக்கலாம், அதுக்குள்ள எங்க போறா, தங்கச்சி நல்லதான் இருக்கா அப்படி இவங்க சொல்லிட்டு இருப்பான். அதெல்லாம் இவன் காதுல வாங்கவே இல்லை. அவன் ஹீரோனை பார்க்க போயிட்டே இருக்கான். நம்ம ஹீரோனுமே ஹீரோ பார்க்க வரால அந்த சைடு. இங்க நடக்கிற எல்லாத்தையுமே பிரதர்ஸ் இருக்காங்களா, அவங்களும் மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்க என்னடா நடக்க போகுது அப்படின்னு. கரெக்டா தாத்தா வந்துடுறாங்களா. டேய் போங்கடா, இங்க என்னது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படியே சொல்லி அனுப்பிவிட்டு இவங்கள பார்த்து சிரிச்சுட்டு அவங்களுமே போயிடறாங்க. இங்க ஹீரோனியும், ஐயோ பிரதர், உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல, அதுக்குள்ள எதுக்கு எந்திரிச்சு வந்தீங்க அப்படி சொல்லி கேட்பா. எனக்கு கவலையே இருந்துச்சு உனக்கு ஏதாவது ஆகிட்டோன்னு, பாருங்க நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீனி சொல்வாளா. ஹீரோ டக்குன்னு ஹக் பண்ணிடுறான். ஹீரோனிக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு ஹீரோ கிட்ட, நீங்க முட்டாளா, அதான் கார் இடிக்க வருதுன்னு தெரிஞ்சிருக்கு இல்லையா, எதுக்கு என்ன சேவ் பண்ணி உங்களை ஹர்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்பா. ஏன்னா நான் சொல்லியிருக்கிறேன் சின்ன வயசுலேயே, நான் பெருசாக வளர்ந்த பிறகு உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. என்ன அப்படின்னா, ஹீரோ சின்ன பையனா இருக்கும்போது நிறைய குட்டி பசங்க வந்து நம்ம ஹீரோவை புள்ளி பண்ணியிருக்காங்க போல. அந்த டைம்ல ஹீரோ தான் வந்து சேவ் பண்ணியிருக்கிறா. யாராவது புள்ளி பண்ணா என்கிட்ட சொல்லி நான் ப்ரொடெக்ட் பண்றேன் உன்னை அப்படிலாம் சொல்லியிருப்பா. ஹீரோவும் நான் பெருசாக வளர்ந்த பிறகு நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படி சொல்லியிருக்கிறான். அப்பமிலேருந்து ஹீரோனையும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் போல. ஆனால் நம்ம ஹீரோனுக்கு இப்போலாம் அது ஞாபகம் இல்ல, அது சின்ன வயசுல நடந்தது இல்லையா, அது அவளுக்கு ஞாபகமே இல்ல. இப்போ பிரசன்ட்ல ஹீரோவோ, நான் உன்னோட பிரதரா இருக்கேன், எனக்கு விருப்பமே இல்ல, ஃபியூச்சர்ல என்னோட ஐடென்டிட்டி சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஹீனிக்கு புரிஞ்சு போயிட்டு இவர் லவ் தான் சொல்றாருன்னு உடனே நெர்வஸ் ஆகி, நீங்க ரெஸ்ட் எடுங்க பிரதர், நான் போறேன் என்னோட வார்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து ஓடிடா. நீ எவ்வளவு நாள் டைம் எடுத்தாலும் எடுத்துக்கோ அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சிரிச்சுட்டு நிற்பான். இப்படியே கட் பண்ண ஒரு ஹாஃப் மந்த் கடந்து போயிடுது. நம்ம ஹீரோயின் இருக்காளா, ஹீரோவை அவாய்ட் பண்ண தான் செய்யுறா. அதாவது ஹீரோ கம்பெனிக்கு போன பிறகுதான் நம்ம ஹீரோயின் இருக்காளா ரூமை விட்டு வெளியே வந்து அவ தாத்தாவோட கம்பெனிக்கு போறா. இதுதான் தினமும் வேலையை வச்சிருக்கா போல. இதனால ஹீரோக்கு செம டென்ஷன் ஆகுது. இப்போ பிரதர்ஸ் 3 பேர்த்தையும் கூட்டு விட்டு இருக்கான். ஏதாவது ஐடியா கேட்கதான். அவங்க என்னன்னா, பிரதர் கம்பெனி பேங்க்ரட் ஆகிட்டோ, நான் வேணா காசு தரேன் அப்படின்னு மாத்தி மாத்தி கேட்க, அதெல்லாம் இல்லடா, ஹீரோனி என் கூட பேசவும் மாட்டுக்கா, ஒரு ஹாஃப் மந்த் ஆகிட்டு திரும்ப பேசி என்னை அவாய்ட் பண்றா அப்படி சொன்னதும், இதுக்கா எங்களை வர சொன்னா, ஆமா ஏதாவது ஐடியா தாங்க அப்படி சொல்லி நம்ம ஹீரோ கேட்பான். அதான் லவ் வந்தா அறிவு சீரவா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கிறேன், அது உங்க விஷயத்துல கரெக்டா இருக்குதாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. தங்கச்சி அவாய்ட் பண்ணா என்ன, நீ நேர்ல தாத்தா கம்பெனிக்கு போய் அவளை கூப்பிட்டு தனியா பேசு அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. இவனுக்கும் அந்த ஐடியா நல்லா இருக்குதே அப்படின்னு தோணுது. உடனே அடுத்த செகண்டே தாத்தாவோட கம்பெனிக்கு போறான். இங்க ஹீனியை பாத்தீங்கன்னா ஹீரோ வரதை தெரிஞ்சுக்கிட்டு கீழே போய் ஒளியிறா. பட் ஹீரோ வந்து கண்டுபிடிச்சிடான். எதுக்கு என்ன அவாய்ட் பண்ற அப்படி சொல்லி கேட்டா, நான் அவாய்ட்லாம் பண்ணலையே, எனக்கு கம்பெனில நிறைய ஒர்க் இருக்கு அதான் அப்படி சொல்லி சமாளிப்பா. சரி சாப்பிட்டவா அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு போறான். அங்கே ஒரு 2 பொண்ணுங்க வந்து ஹீரோ ஹேண்ட்ஸமாக இருக்கான் அப்படின்னு வீச்சட்டில் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி சொல்லி கேட்க, ஹீரோனி முடியாதுன்னு சொல்லிடுறா. ஆக்சுவலி நம்ம ஹீரோனிக்கும் ஹீரோ மேலே ஃபீலிங் இருக்குது, லவ் இருக்குது, ஆனால் வந்து அவள் வெளிப்படையாக சொல்ல மாட்டுக்கா. இப்போ அந்த பொண்ணுங்களோ, சாரி மேடம், நீங்கள் இவங்களோட பார்ட்னர்னு நினைக்கல, சிஸ்டர்னு நினச்சோம் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. ஹீரோவோ, என்னம்மா ஜெலஸா இருக்கா அப்படி சொல்லி கேட்பான். அப்பெல்லாம் இல்லையா அப்படி சொல்லி சமாளிச்சிரா. அதுக்கப்புறம் 2 பேருமே பேசிட்டு சாப்பிடுவாங்க. இங்க வீட்டுல 4th பிரதர் இருக்கான்ல, அவன் மற்ற பிரதர்ஸ் கிட்டலாம் நம்ம ஒரு பெட்டு வச்சுக்கலாம் சரியா, அண்ணா வந்து தங்கச்சியை கரெக்ட் பண்ணிடுவாரா இல்ல கரெக்ட் பண்ண முடியாதா அப்படின்னு பெட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு 4th பிரதர் சொல்லிட்டு இருக்க. மற்ற 2 பிரதர்ஸ் இருக்காங்களா, கரெக்ட் பண்ணலாம் முடியாது அப்படின்னு பெட்டு கட்டுறாங்க. அந்த டைம்ல தாத்தா இருக்காங்களா, அவங்க வந்துடுறாங்க. என்னடா பண்றீங்க அப்படி சொல்லி கேட்டா, அதுவா நாங்க இந்த மாதிரி பெட்டு கட்டி விளையாடுறோம் அப்படின்னு சொல்ல, சரிடா நீங்க எதுல பெட்டு கட்டிருந்தீங்க அப்படின்னு தாத்தா கேக்குறாங்க. தாத்தா இவங்க 2 பேருமே அண்ணாவால கரெக்ட் பண்ண முடியாதுன்னு பெட்டு கட்டியிருக்காங்க அப்படி சொன்னதும், டே உன் அண்ணாவை இப்படி குறைச்சி எடு போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி திட்டேன். அப்போ தாத்தா நீங்க எதுல பெட்டு கட்ட போறீங்க அப்படின்னு 4th பிரதர் கேட்க, தாத்தா பொசுக்குன்னு ஹீரோவாலெல்லாம் கரெக்ட் பண்ண முடியாதுன்னு பெட்டு கட்டிறாரு. இவங்களுக்குலாம் ஒரே சிரிப்பா போயிட்டு, இவ்வளவு நேரம் வக்கனே பேசினாரு, இப்போ இப்படி பெட்டு கட்டுறாரு அப்படின்னு.
அப்படியே அடுத்த நாள் ஆகுதா, நம்ம ஹீரோ இருக்கால இப்போ ஹீரோவெல்லாம் இக்னோர்லாம் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லிட்டா போல. அதனால ஹீரோ இருக்கும்போதே நான் ஒர்க்குக்கு போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு போவா. ஃபோர்த் பிரதரோ, அண்ணா நாங்கள் சொன்ன மாதிரி பேசினியா? ஆமாடா, அவள் இனிமே என்னை இக்னோர் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான்னு சொல்ல. அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறா அப்படி சொல்லி கேட்க, எந்த ஐடியாவும் இல்லைங்கிறான். தாத்தாவோ கையெல்லாம் பிடிச்சிங்களா அப்படி சொல்லி கேட்க, தாத்தா நீ நாட்டியா தான் பேசுறா, இப்போ எதுக்கு அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கா அப்படின்னு ஃபோர்த் பிரதர் கேட்காங்களா. பின்ன பெட்டெல்லாம் கட்டி இருக்கிறோம், இவங்க என்னெல்லாம் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட வேண்டாம் அப்படின்னு பெட்டு கட்டினதை சொல்ல. என்னது பெட்டா? ஆமாண்ணா, இவன் தான் உன் லவ் மேலே பெட்டுக்கிட்ட சொன்னான், எங்களுக்கெல்லாம் தெரியாதுப்பா அப்படின்னு சொல்ல ஹீரோ முறைக்கிறான். செகண்ட் பிரதர் தேர்ட் பிரதர் அதுக்கு தாத்தா இருக்காங்களா, 3 பேருமே ஒரு வேலை இருக்குது சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோ கிட்டேருந்து தப்பிச்சிடாங்க. பட் ஃபோர்த் பிரதர் இருக்காங்களா வசமாக மாட்டிக்கிட்டான். என் லவ்வை வச்சா நீ பெட்டு கட்டியிருக்க அப்படின்னு கையும் இருக்க. அட அண்ணா அமைதி அமைதி, நான் வேணா தங்கச்சி கரெக்ட் பண்ண ஒரு சூப்பரான ஒரு ஐடியா தரேன் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்துறான். இதுக்கப்புறம் நம்ம ஹினி ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரலாம் நைட்டு. பட் அங்கே ஹீரோ இல்லை. ஹீரோவை எங்கன்னு சொல்லி கேட்டா அவரு பிளேன் டேட்டுக்கு போயிருக்காரு. அவருக்கு வேற வயசாகிட்டு போதா, அவரு உன்னை வேற லைக் பண்றேன்னு சொன்னாரு, ஆனா நீ இன்னுமே ரிப்ளை பண்ணலையா, அதான் அவர் பிளேன் டேட்டுக்கு போயிருக்காரு அப்படி சொன்னதும் இவ இப்பவுமே நான் ஹீரோவை பார்க்க போறேன் அப்படி சொல்லிட்டு பதறி அடிச்சு போறா. இவன் இங்க இருந்து ஹோட்டல் நேம்லாம் சொல்லிட்டு இருப்பான். டேய் ஏன்டா இப்படி போய் சொன்னா, பிரதர் ஒன்னும் பிளேன் டேட்டுக்குலாம் போகலையே அப்படி மத்த பிரதர்ஸ் கேட்காங்க. ஆமா பாவம் எவ்வளவு நாள் தான் அண்ணா வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க, அதான் சின்னதா ஒரு போய் சொன்னேன். சரி வாங்க அங்க நடக்கிற சீன் எல்லாம் பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு இங்கதான் கிளம்பி வராங்க. இங்க ஹினிய பாத்தீங்கன்னா ஹீரோ இருக்கிற பிளேஸ்க்கு வந்துடுறா. அவன் வேற ஒரு பொண்ணு கூட நிக்கிறான். அதை பார்த்துட்டு நிஜமாவே இவன் பிளேன் டேட்டுக்கு தான் வந்திருக்கான் போல அப்படின்னு கடுப்பாக்குறா. அவனும் அந்த பொண்ணு கிட்ட தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு அந்த பொண்ணை வீட்டுக்குலாம் அனுப்பி வச்சிடான். அப்புறம் ஹீரோ நிக்கிறத பார்த்துட்டு நீ வந்துட்டியா அப்படி சொல்லி கேட்க, நான் மட்டும் இப்ப வரலன்னா நாளைக்கு அந்த பொண்ணை கூப்பிட்டு மேரேஜ் பண்ணிருப்பால அப்படி சொல்லி கேட்க, இல்ல இல்ல அப்பெல்லாம் பண்ண மாட்டேன். அப்ப அந்த பொண்ணு யாரு அப்படி சொல்லி கேட்பா, என்னோட செக்ரட்டரி பொண்ணு அப்படி நம்ம ஹீரோ சொல்லும் போது ஃபோர்த் பிரதர் சொன்னாங்களே நீங்க பிளைண்ட் டேட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு, பிளைண்ட் டேட்டுக்குலாம் வரல, அவன் தான் இந்த மாதிரி ஐடியா கொடுத்தான், அப்பதான் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிலாம் சொன்னான் அப்படி நம்ம ஹீரோ சொல்லும் போது, அப்போ 2 பேரும் டீம் அப் பண்ணி தான் என்கிட்ட போய் சொல்லியிருக்கீங்க அப்படி தானே அப்படின்னு கோவப்படுறா. கோவப்படாத, நான் எப்போதும் உன்னை மட்டும் தான் கேர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எப்படியோ சமாதானப்படுத்த அவளும் கோவப்படாம நார்மல் ஆகிறா. மறுபடியுமே நம்ம ஹீரோ ப்ரப்போஸ் பண்றான். இந்த தடவை நம்ம ஹினி ஒத்துக்கிறா. கண்ணை மூடு நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காட்டுறேன் அப்படின்னு. அங்க அவன் வந்து லைட் எல்லாம் வச்சு டெக்கரேஷன் பண்ணிருப்பான் போல. இப்போ அதை ஆன் பண்ணி விடவும் இவ அதை பாக்குறால, இவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த டெக்கரேஷன் பண்ணதான் இந்த செக்ரட்டரி பொண்ணு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு போனாலாமா. அதை ஹினிக்கிட்ட சொல்றான், ரொம்பவே நல்லா இருக்கு அப்படி சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே ஒரு லவ் மூட்ல இருப்பாங்க. பின்னாடி தாத்தா பிரதர்ஸ் எல்லாம் வந்துறாங்க. இதை பார்த்துட்டு அவங்களுக்குமே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சரி பார்த்ததெல்லாம் காணும், ஃபர்ஸ்ட் காசு தாங்க, நீங்களா தோத்துட்டீங்கல்ல அப்படி சொல்லிட்டு இவங்க 3 பேர்கிட்ட இருந்து காசை வாங்கிக்கிறான். அப்பதான் தேர்ட் பிரதருக்கே ஞாபகம் வருது, டே நீ எங்களை மாதிரி தான் பெட்டு கட்டினா அண்ணா கரெக்ட் பண்ண மாட்டாங்கன்னு, ஆனா நீ எங்க கிட்ட இருந்தே காசு வாங்குறா, தாடா எங்க காசு அப்படி சொல்லிட்டு விரட்டி பிடிக்கிறாங்க. இப்படி ஒரு கரையில அவங்க ஓடி பிடிச்சு விளையாண்டு இருக்க, இங்க இவங்க 2 பேருமே அதை பார்த்து ஹாப்பியா இருக்காங்க. இதோட இந்த டிராமாவே கம்ப்ளீட் ஆகுது. இந்த டிராமா எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணிருங்க. அடுத்த ஒரு நல்ல டிராமால பார்ப்போம். பை பை.